அவர்களும் சித்தர்களின் பேரருளும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் குணா ஐயா. கீழே இருக்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தர் பாடல்களில் தொடர்ந்து குணா ஐயா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? குணா ஐயாவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம் கிருஷ்ணானந்த் வணக்கம் ஐயா. ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா மன்னிக்கணும் ஐயா, போன வாரம் நீங்க பேசுறதுக்கு கூப்பிடும் போது என்னால பேச முடியலைங்க ஐயா, வாய்ப்பு கிடைக்கலைங்க ஐயா. நேற்று போன வாரம் நிறைவு பண்றதுக்கு முன்னாடிங்க ஐயா. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்கய்யா. ஐயா நீங்கள் மணிகண்டன் ஐயா முன்பதி இன்னும் வரலைங்க. இன்னும் அருமை வரலைங்க. அருமை. சரிங்க வரலைங்க. சரி. இன்னும் வரலைங்க. அப்ப நீங்க முதல் காப்பு பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. அவங்க வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது சொன்னாங்களா ஐயா? செய்தி அனுப்பியிருக்காங்க. நான் செய்தி நான் பார்க்கலைங்க. ஓகே, சரிங்க நான் ஐயா இதை சரிங்க. கேட்க முடியல, குரல் பதிவு கேட்க முடியல. சரிங்க ஐயா. பார்ப்போங்க ஐயா. சரிங்க. நம்ம சித்தர்களுக்காக பார்த்துடலாங்களா? பார்த்துடலாங்க ஐயா. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், முப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமொழி நந்திதேவர், கொப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைகாலார் சண்டிகேசர், வப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. சித்தர்கள் காப்பு. முக்தி கொண்ட மோட்சமது மௌனதீட்சை, முனையறிந்து செல்லுதற்கு வாழை காப்பு, வித்தி கொண்ட நந்தீசர் பாதங்காப்பு, வேதாந்த 3000 தந்த திருமூலர் பாதங்காப்பு, அட்டமா சித்திக்கும் அகத்தியர் பாதங்காப்பு, அன்பே உருவாக்கும் அகப்பேயர் பாதங்காப்பு, பரமகையிலாய குரு போகர் பாதங்காப்பு, கொடுஞ்சீற்று மாறிட குங்கணவர் பாதங்காப்பு, சுழிமுனை சூட்சம குரு சுந்தரானந்தர் பாதங்காப்பு, இகத்தில் கிரகம் என்ற இடைக்காடார் பாதங்காப்பு, வரும் வாழ்நாள் சிறந்திட வான்மிகர் பாதங்காப்பு, மாயத்தை நீக்கிட மச்சமுனிவர் பாதங்காப்பு, உன் கர்மம் நீக்கி ஞானம் காட்டும் முனிகமலர் பாதங்காப்பு, காரியம் உணர்ந்து வெல்ல கருவூரார் பாதங்காப்பு, பாவங்கள் நீங்கிட யோகம் தந்த பதஞ்சலியார் பாதங்காப்பு, மனப்பாம்பை அடைக்கிட பாம்பாட்டியார் பாதங்காப்பு, தன்னுடன் சிறக்க சிறிதந்த தன்வந்திரியார் பாதங்காப்பு, காலமறிந்து வாழ ஞானம் தரும் காசிபர் பாதங்காப்பு, வெட்ட வெளியை உணர்த்திட்ட கடுவழி சித்தர் பாதங்காப்பு, கொள்குணம் போக்கும் கோரக்கர் பாதங்காப்பு, பரத்தை அறிந்திட ஞானம் போதித்த புலத்தியர் பாதங்காப்பு, தேரா மருத்துவம் தெரிந்து உரைத்திட்ட தேரையர் பாதங்காப்பு, வானுலகில் மனுவாள சிவவாக்கியர் பாதங்காப்பு, போகத்தை துறந்திட புகழ் ஞானம் தந்த புண்ணாக்கீசர் பாதங்காப்பு, நல்ஞான ஜோதியை நலமாய் உரைத்திட்ட நற்குதம்பையார் பாதங்காப்பு, அறியாமை எருளேக்கிய அமலன் அழுகினை சித்தர் பாதங்காப்பு, பூசா ஞானம் புகன்றிட்ட புலிப்பாணி பாதங்காப்பு, காலம் கடந்து வாழ கலை கூறிய காகபுசண்டர் பாதங்காப்பு, கர்மம் நீக்கி காலனை வென்றிட காலங்கிநாதர் பாதங்காப்பு, நவகோடி சித்தர்கள் பாதங்காப்புமே. அடுத்த காப்புங்க. ஐயா அது உங்ககிட்ட இருக்குங்களா இல்ல ஒலிக்க செஞ்சிடலாங்களா? இருக்குங்க ஐயா. சரிங்க ஐயா சரிங்க. பாடிடுறாங்க. ஆதியடி நெடுவாகி முடிவுமாகி, அருளொளியாய் பரவழியாய் எங்குமாகி, நீதியெனும் பொருளாய் நிஷ்கலங்கமாகி, நித்யானந்த சுகாதிதமாகி, வீதியெனும் பெரும் மேறுமுடி மீதுமாகி, வீரான கதிர்மதியும் இரண்டுமாகி, சோதியெனும் அம்பலத்தில் நடனஞ்செய்யும் சுத்த பரம்பொருள் பாதங்காப்பதாமே. ஆதியென்ற மகரிஷிகள் பாதங்காப்பு, அனாதியென்ற சோதிரூப வடிவே காப்பு, நீதி என்ற பராபரியால் பாதங்காப்பு, நிஷ்கலங்கமாய் நாதந்த வெளியே காப்பு, கோதில்லா மாமுனியோர் முதலாயுள்ள கோடான கோடி சித்தர் பாதங்காப்பு, சோதியென்ற சின்மயத்தை கருத்தில் வைத்து செப்புவேன் சரபோசி முறையைத்தானே. வாழ்க வளமுடன். அடுத்து வாழை காப்பும் மனோன்மணி கவசமும் பாடணுங்க. அது ஒலிக்க செஞ்சிடலாங்களா ஐயா? இருக்குங்களா ஐயா? மணிவண்ணன் ஐயா ஏதாவது தகவல் சொன்னாருங்களா ஐயா? மணிவண்ணன் ஐயா ஒன்றும் சொல்லலைங்க. சரிங்க. இந்த கேட்குறேங்க. ஐயா நீங்கள் க்ளூ பற்றி பார்க்குறதா பார்த்துருங்க. அதுக்கு அடுத்து கூட நம்ம இது பண்ணிக்கலாங்க.
சரிங்க. இல்ல வாழை காப்பு மட்டும் ஒலிக்க செஞ்சுட்டா கூட அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு பார்த்தேங்க ஐயா. வாழைக்காப்பு வரணும் என்கிட்ட தாங்க இருக்குது. இந்த ஒரு ஒரு நிமிடங்க, என்கிட்ட அதை அனுப்புனது இருக்கான்னு பார்க்குறேங்க. ஐயா, இன்னியோட நம்ம குழுவுக்கு நம்ம புத்தகத்துக்கான பதிவுகள் வந்து நிறைவடையுது இல்லைங்கய்யா, இன்றைய தினத்தோட? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. சரிங்க, சரிங்க. அப்போ நான் சொல்றேன். இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோங்க, இந்த தேர்தலுக்காக கொஞ்சம் தள்ளி ஆமாங்க, போட்டிருந்தோம். ஆமாங்க. இந்த ஒரு நிமிஷங்கய்யா, இருக்கிறது நான் இது பண்ணுறேங்க. ஒழிக்க செய்வாங்க. சரிங்க. ரொம்ப நல்லது. ஐயா மணிவண்ணன் ஐயா வந்தாச்சுங்க. மணிவண்ணன் ஐயா மேலே மணிவண்ணன் ஐயா கூட அருமைங்க. பாடிடுவாங்க. அருமை, அருமை. வணக்கம் மணிவண்ணன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாய்ப்பு இருக்குங்களா ஐயா வணக்கம். வாழைக்காப்பு பாடுறதுக்கு? ஐயா வணக்கம், பாடிடலாம் ஐயா. நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்லைங்க, மன்னிக்கணும். நல்லதுங்க, தொடருங்க. சரியான நேரத்துக்கு சரியான வந்துட்டேன்னு நேரத்துல நினைக்கிறேன். தாங்க ஐயா நல்லது. வந்திருக்கீங்க. நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. வணக்கம். வாழைத்தாய் காப்பு. நித்திய பூரணி சத்திய சாகரி வாழைத்தாய் பாதம் காப்பாமே. சத்திய ஜோதினல் நித்திரையானவள் வாழைத்தாய் பாதம் காப்பாமே. சக்தி தரும் நல்ல புத்தி தரும் அந்த சியாமலை தாய்ப்பாதம் காப்பாமே. மோன நிலை தரும் தூய மனோன்மணி வாழை தாய்ப்பாதம் காப்பாமே. முக்தி நிலை தரும் ஆதி சக்தி அந்த வாழை தாய்ப்பாதம் காப்பாமே. சூன்ய வெளி நின்று சூட்சுமத்தை காட்டும் திரிபுர தாய்ப்பாதம் காப்பாமே. நாத விந்துவாம் நாதாந்த நாரணி வாழை தாய்ப்பாதம் காப்பாமே. ஆதி அந்தமில்ல ஜோதி பரிபூர்ணி வாழை தாய்ப்பாதம் காப்பாமே. நித்திய ஜோதியம் நீலமா விளக்கு வாழை தாய்ப்பாதம் காப்பாமே. நித்திய ஜோதியம் நீலமா விளக்கு வாழை தாய்ப்பாதம் காப்பாமே. வாழை தாய்ப்பாதம் காப்பாமே. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்க. ஐயா, மனோன்மணி கவசம் ஒலிக்க செஞ்சிடலாங்களா ஐயா? இருக்குங்களா ஐயா? என்னிட்ட தேடிட்டு இருக்குங்கய்யா. ஐயா மணிவனுடைய பாடுறதுக்கு பாடிடலாங்கய்யா, அது சரிங்க. அவ்வளவு சிரமம் இருக்காது. மனோன்மணி கவாசம். சரிங்க. மனோன்மணி சீரோன்மணி மணி குகை வாசினி மணி மந்திர சேகரி ஔஷத சாகரி சாம்பவை சாமலை சௌந்தரை சங்கரி சின்மய சீரோன்மணி நமோ நம. மங்கள மஞ்சரி மாய மனோலினி குஞ்சித பாதினி திரிபுரையே நிஷ்கல நிரஞ்சனி நிர்மல தரிசினி நித்ய கல்யாணி நமோ நம. ஒளிரூபிணியே லலிதாமணினி ஒளிதாரணையே புவனயம்மா. ஓங்கார ரூபிணி ஒரு மடமாதினி உமையவள் பாதம் நமோ நம. அங்கினி சங்கினி அமிர்தை தாரணி பூரணி பொன்மணி பொற்பதமே. யோகினி யாமினி நாதாந்த நாரணி வேத வினோதினி நமோ நம. நர்த்தன நாயகி பர்வத வர்ஷினி பார்வதி பைரவி பாசுரையே
யாழினி சூழினி மாலினி மாதவி மாதுளை இதழினி நமோ நம. வித்ய விலாசினி விஸ்வ விபாஷினி நிஷ்டை விரும்பினி நிரந்தரியே நாதருத்ராயினி வேத வித்யாதரி ஆதி மனோன்மணி நமோ நம. மாயா சோதரி காயாபுரியே மண்டல ஜோதினி அம்பிகையே பல சித்தரை படைத்து ஜகத்தினை காத்த சிந்தாமணியே நமோ நம. கருணயுபாசினி கார்த்திகை ரூபினி பார்வையில் பத்மினி பாசத்தில் சித்தினியே காமத்தை அறுத்து யோகத்தை கொடுக்கும் ஆதி மனோன்மணி நமோ நம. உத்தமி வித்தகி உச்சிஷநாயகி அத்தினி சித்தினி அருள் தரும் அம்பிகையே சொர்ண சொரூபினி சுழுமுனை வாசினி சுயம்பு சங்கரி நமோ நம. மாணிக்க மேதினி மணிமந்திரவாசினி யந்திர யட்சகி எதிர்வரும் யோகினியே ஆதியை ஜோதியை அந்தமே வீதியை அகிலத்தை ஆள்பவள் நமோ நம. அம்சவர்த்தினி அருந்தவருத்ரினி அமிர்தத்தை கொடுப்பவளே ஆனந்த நாயகி ஆரண சுந்தரி ஆதி சிவன் தேவி நமோ நம. காஞ்சினி காமினி காசி விசாலனி பூரணி பூசணி பொற்பதமே பார்கவி பயங்கரி பாதை துரந்தரி சிற்பரை சிரோன்மணி நமோ நம. வாழை புவனை திரிபுரை வடிவாய் வந்தவள் மனோன்மணி வாக்கினில் நிற்பவள் வாஞ்சைய சிரிப்பவள் வாழை மனோன்மணி நமோ நம. வாழை மனோன்மணி நமோ நம. வாழை மனோன்மணி நமோ நம. நன்றிங்க. அடுத்து வாழைத்தாய் அழைப்பும் படிச்சிடலாங்களா? படிச்சிடலாங்க. வாழைத்தாய் அழைப்பு. அண்ணாக்கில் உரைபவளே இங்கு வந்து எண்ணாக்கில் இறங்கிடம்மா உன் கடைக்கண் பார்வைப்பட்டால் இந்த கடையவனும் பாடல் சொல்வான். அந்த பார்வதியின் ரூபத்திலே நீ பாலகியாய் வந்தவளே அந்த பண்டாசுரனை என்று நீ பந்தாடி அழித்தவளே எம்மை திண்டாட வைக்கும் துன்பம் எல்லாம் தீர்த்திடவே வருவாயம்மா. அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரிய வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா அம்மா வாவா என் வாழையம்மா. ஈராறு கால் புறவி தன்னை கட்டி போடும் சுட்டி பெண்ணே கடிவாளம் இல்லாமலே புறவி என்றும் கண்டபடி அலையுதம்மா. அந்த அஞ்சையுமே கட்டி போட அம்மா சக்தி கொடு வாழைத்தாயே. நாடு சுத்து கோட்டையிலே அம்மா நாயகிய நடனமிடு உன் கால் சிலம்பு ஓசை கொண்டு எந்த சித்தத்திலே சத்தமிடு. ஊசி முனை வாசலிலே அம்மா உன் உடுக்கை அடிக்க வேணும் அந்த உத்தரத்தின் மத்தியிலே அம்மா உன் சங்கு ஒலிக்க வேணும். சேகண்டி ஓசை சத்தம் தாயே நீ சேர்த்து பிடித்திடம்மா. அந்த தானி பாறையிலே மகராசி மயிலாட வைப்பாயம்மா. அந்த மாந்தோப்பின் மையத்திலே அம்மா மணிக்குயிலை கூவ வைப்பாய். அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரிய வாழை பெண்ணை வாவா என் வாழையம்மா அம்மா வாவா என் வாழையம்மா அம்மா வாவா என் வாழையம்மா அம்மா வாவா என் வாழையம்மா. பித்தம் தெளிய வைக்க எனக்கு பக்கத்துணை யாரும் இல்ல பாலகிய வாழையம்மா எனக்கு பக்குவம பாதகாட்டம்மா. 8 மரியேனம்மா இந்த பித்தனும் தன் பிள்ளை அம்மா
சித்தகத்தி பூவிலியே எந்தன் சிந்தையிலே வந்து குந்தம்மா. முக்திக்கு நீ வழி சொல்லம்மா, இந்த பிள்ளைக்கு நீ வழி சொல்லம்மா. ஆண்ட சராசரத்தை அம்மா ஆட்சி செய்யும் ஆதிசக்தியே, இந்த பிண்டம் என்னும் கூட்டுக்குள்ளே அந்த அண்டத்தையே வைத்தவளே. ஆதாரம் ஏதும் தந்தாய், நீ இருக்க சேதாரம் ஏதும் இல்லை. விட்ட கூரை தொட்ட கூரையோ அம்மா, பிள்ளை நான் அறியேன் அம்மா. வெட்ட வெளி ஆதிசக்தி, என்னை முத்தி எனும் வீடு சேர்ப்பாய். அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரிய வாழையம்மா. வாவா என் வாழையம்மா, அம்மா வாவா என் வாழையம்மா. தாயே வாவா என் வாழையம்மா, அம்மா வாவா என் வாழையம்மா. பல சித்தருக்கும் முறிப்பாலை அம்மா அண்ணாக்கில் அளித்தவளே, இந்த பாலனுக்கும் முறிப்பாலை நீ பக்குவமாய் நீ கொடுப்பாய். கரையேற வழியும் உண்டோ, இந்த பிறவியிலே மார்க்கம் உண்டோ. தாயே கரையேற வழியும் உண்டோ, இந்த பிறவியிலே மார்க்கம் உண்டோ. அறியாத பிள்ளை அம்மா, எனக்கு குருவாக நீ வருவாய். அந்த ஆதி மௌனத்திலே அம்மா அடைக்கலமும் நீ அருள்வாய். உன் பாதம் சாரணம் அம்மா, தாயே உன் பாதம் சாரணம் அம்மா. வாவா என் வாழையம்மா, அம்மா வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா, அம்மா வாவா என் வாழையம்மா. வாவா என் வாழையம்மா, அம்மா வாவா என் வாழையம்மா. வந்தா என் வாழையம்மா, அருள் தந்தா என் வாழையம்மா. தாயே வாவா என் வாழையம்மா, நீ வாவா என் வாழையம்மா. உன் பாதம் சரணம் அம்மா, தாயே உன் பாதம் சரணம் அம்மா. உன் பாதம் சரணம் அம்மா, தாயே உன் பாதம் சரணம் அம்மா. நன்றி. ஐயா ரொம்ப அருமைங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அருமையா பண்ணீங்க ஐயா. 3 பாடலும் தொடர்ந்து, அதுவும் ரொம்ப நேரம் அதிகமாக இழுத்துக்கும், அதுவும் இழுத்து இழுத்து பாடுற மாதிரி இருக்குங்க ஐயா. இருந்தாலும் சிரமம் பார்க்காம பாடுறதுக்கு ரொம்ப மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா குழுவை பற்றி பார்த்துடலாங்களா ஐயா கிருஷ்ணானந்த் ஐயா? ஐயா பார்த்துடலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. 18 சித்தர்கள் திருவடிகள் போற்றி, நவகோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்தர் தேடல், சித்தர் சிந்தனை அப்படின்ற இந்த குழு துவங்கி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை நோக்கி வேகமாக நகர்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முழுக்க முழுக்க சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் சாத்தியம் இல்லை. கிருஷ்ணானந்த ஐயா இந்த குழுவை ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருந்த ஒரே நோக்கம், அடுத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் சித்தர்கள் பாடல்கள், சித்தர்கள் அருளிய பொக்கிஷமான சித்த மருத்துவ குறிப்புகள், வாழ்வியல் முறைகள், இன்னும் எண்ணற்ற பல விஷயங்கள் அதை எடுத்து அதை பேசும் பொருளாக்கி அவங்க கிட்ட கடத்தி கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு சிறு முயற்சியில் எடுக்கப்பட்ட குழு. நோக்கம் நல்லா இருந்தா, எண்ணம் சரியா இருந்தா சித்தர்கள் கண்டிப்பா என்னைக்குமே துணை இருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த குழு ஒரு எடுத்துக்காட்டு. பல்வேறு நாடுகள்ல இருந்து, பல்வேறு இடங்கள்ல இருந்து, பல்வேறு துறைகள்ல இருந்து ஏகப்பட்ட நல்ல உள்ளங்கள் அவங்கள கற்றதும் பெற்றதும் எல்லாத்தையுமே நம்ம குழுக்கோசரம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. மிகப்பெரிய விஷயமே பெரிதும் நேரத்தை ஒதுக்குறது தான். அந்த மாதிரி இந்த குழு ஆரம்பத்திலிருந்து பல மணி நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கூடும்போது எவ்வளவோ மணி நேரங்கள் எப்ப தளம் நிறைவாகும்னு சொல்ல முடியாதப்ப கூட இருந்து பொறுமையா அவங்களுடைய கருத்துக்களும் அது மக்களுக்கு மற்றவங்களுக்கு பயன்பெறும். அது நம்ம சித்தர்கள் பாதையில வந்தவங்களுக்கு அது இன்னமும் சிறப்பா இருக்கும். ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு நல்லதா இருக்கும். இல்லைன்னா இயற்கை வாழ்வியல் முறையில் இருக்கிறவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பொறுமையா இருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் பொறுமையா இருந்து இவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம குழு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு துவங்குறது வழக்கம். துவங்குற நேரம் தான் இது வரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. நிறைவு பெற நேரம் இந்த வருடத்திலிருந்து 9 மணிக்குள்ள நிறைவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிறு முயற்சியில் இருக்கோம். ஏன்னா வாலித்தாய் தாலாட்டு ஒரு 9 மணிக்கு உள்ள பார்த்துட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம். ஆனால் நம்ம குழு துவங்குறது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு. நம்ம குழுவை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா ரீப்ளேஸ் ஆனில் இருக்குது. நீங்கள் இதுக்கு முந்தின வாரங்களும் சரி, இதுக்கு முந்தின வருடங்களும் சரி, நவம்பர் 2021 எல்லா வாரங்களும் ரீப்ளேஸ் ஆனில் இருக்குது. இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா கூட நம்ம குழுவில் எந்த மாதிரி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம்,
எந்த மாதிரி கலந்துரையாடல்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நம்ம குழுவில் முழுக்க முழுக்க வாசி சார்ந்தே பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்து பொருள் பார்க்கப்படுது. ஆனால் எல்லா பார்வையும் வந்து தாராளமாக முன் வைக்கலாம். பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி, எல்லா புது கோணம் உண்டான பார்வை எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கிறோம். நம்ம சித்தர் பாடல்கள் எடுத்து 2022 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கடுவெளி ஐயா சித்தரனுடைய பாடல்கள், காலங்கிநாதர் ஐயானுடைய பாடல்கள், அழுகுனி சித்தர் ஐயானுடைய பாடல்கள், போகர் ஐயானுடைய புத்தகம், அதுக்கப்புறம் யோக வசிஷ்டம், அதை தொடர்ந்து ஔவையாரனுடைய விநாயகர் அகவல் பாடல்கள், பாம்பாட்டி சித்தர் ஐயானுடைய பாடல்கள், அகத்தியர் ஐயானுடைய பாடல்கள், இடைக்காடர் ஐயானுடைய பாடல், அதை தொடர்ந்து குதம்பை சித்தர் ஐயானுடைய பாடல், கரூரார் சித்தர் ஐயானுடைய பாடல், இப்போ சமீப காலமாக வந்து பட்டினத்தார் ஐயானுடைய பாடல்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த ஏதாவது ஒரு சித்தர்களுடைய பாடல்கள் பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அந்த பாடலில் பேசின விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா கூட நீங்கள் ஒரு சில மாதங்களோ இல்லை ஒரு சில வருடங்களோ பின்னோக்கி போய் நீங்கள் கேட்கும்போது அந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த பாடல் எந்த பாடல் பார்க்க போகிறோன்னு நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம குழுவில் வந்து சொல்லியிருப்போம். அதை வச்சு கூட நீங்கள் அந்த அந்த பாடல்களை நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு குதம்பை சித்திரையனுடைய பாடல்கள் நீங்கள் பார்க்கணுன்னா சென்ற வருடத்தில் நீங்கள் போய் ஒரு ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஒரு சில வாரத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கலாம். எந்த எந்த பாடல்லேருந்து எந்த பாடல் வரையும் பார்க்க போகிறோன்ற ஒரு முன்னுரை மாதிரி ஆரம்பத்தில் கொடுத்துருப்போம். அதை வச்சு கூட நீங்கள் குதம்பை சித்திரையானுடைய பாடல்கள் எல்லா பாடல்களையும் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ பட்டினத்தார் ஐயானுடைய பாடல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 126 பாடல்கள். மணிவண்ணன் ஐயா 126 பாடல் வரையும் பார்த்தோமாங்க ஐயா சென்ற வாரம்? ஆமாம் கூட ஐயா, இன்னைக்கு 127 பார்க்க போறோம். சரிங்கய்யா, அதான் இன்னைக்கு 127வது பாடல்ல இருந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். 10 பாடல்கள் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். நேரம் காலம் கருதி, அதுக்கப்புறம் கருத்துக்கள் நிறைய வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை குறைக்கிறதுனா கூட குறைச்சிட்டு அந்த நேரத்துக்குள்ள நம்ம நிறைவு செய்யறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம். இது வரைக்கும் பொறுமையா இருந்து எல்லாரும் பேசினவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் லிசனர்ஸா இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஏன்னா பேசி பேசி தான் இவ்வளோ தூரம் இந்த குழு வந்து முன்னோக்கி நம்ம நகர்ந்திருக்கோம். அதே மாதிரி சித்தர்கள் மறுபடியும் இன்னமும் நமக்கு வழி விடுவாங்க. நம்மளால முடிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு செஞ்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி இந்த வாரம் பாடல்கள் பார்க்கறதுக்கு போயிடலாம். உங்களுக்கு யாருக்காவது ஒரு சந்தேகங்களோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது பகிரணும் அப்படின்னு தோணுச்சுனாலோ பாடல்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, தாராளமாக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். மேலே வந்து உங்கள் கருத்துக்களை வந்து பேசுங்க. ஏன்னா எல்லாருக்குமே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இந்த குழுவினுடைய சிறப்பம்சம். நம்ம குழு மட்டும் இல்லாமல் நம்ம குழு மாதிரியே இன்னமும் ஆன்மீகம் சார்ந்தும் சரி, இல்லை சித்தர்கள் பாடல்கள் இல்லைன்னா மற்ற விஷயங்களை சார்ந்தும் இயங்கிக்கிட்டு இருக்க எல்லா குழு சார்பாகவும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுத இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துல வந்து செலுத்தணும், இல்லை நம்ம வந்து பகிர்ந்துக்கணும், பங்கேற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். இதுவே ஒரு சித்தர்கள் ஆசி இருந்தால் தான் இது வந்து சாத்தியமாகும். அந்த வகையில் எல்லோருமே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அதே மாதிரி யாருக்கு எந்த கேள்விகள் இருந்தாலோ, இல்லை சித்தர் பாடல்களில் சந்தேகம் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பகிர்வு அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாலோ, இல்லை மருத்துவ சார்ந்த ஏதாவது குறிப்புகள் இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் மேலே வந்து கேட்கலாம். அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க நீங்கள் சேட் பாக்ஸில் போட்டால் கூட மாடரேட்டர்ஸ் வந்து அதை பார்த்து அதுக்குண்டான பொருளோ இல்லைன்னா வந்து அதுக்குண்டான வந்து விவரத்தை வந்து தெரியப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. இந்த வாரம் முடியலன்னா கூட அடுத்த வாரம் அதை அதை பற்றி சொல்லிடுவாங்க. நீங்கள் ரீப்ளேஸ் ஆன்ல இருந்தால் கூட கேட்டுக்கலாம். நம்ம குழு துவக்கத்தில் சித்தர்கள் காப்பு, அதுக்கப்புறம் வாழைத்தாய் காப்பு, அழைப்பு எல்லா பாடலும் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சித்தர்னுடைய பாடல்கள் தொடர்ந்து பார்ப்போம். அந்த பாடல்கள் எல்லாத்த பற்றி கலந்துரையாடல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சித்தரியல் சிந்தனை, அதுக்கப்புறம் பாரம்பரிய மருத்துவர்களான செல்வராஜ் ஐயா இல்லைன்னா ராதாமணி அம்மா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு மருத்துவ குறிப்புகள் மூலிகையை பற்றின தெளிவு வந்து கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து வாழைத்தாய்க்கு தாலாட்டு பாடி நிறைவு பெறுறது வழக்கம். இதுதான் நம்ம குழுவினுடைய ஒவ்வொரு வாரம் செயல்பாடு. இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. நம்ம குழுவை பற்றி ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சா கூட கலந்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் மற்ற ஏதாவது புதிய தகவல் வந்தாலும் சரி, இல்லை சித்தர்களை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு பகிரணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் கூட அந்த டெலகிராம் சேனல்லையும், அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் ஒன்று இருக்குது. அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். கிருஷ்ணானந்த ஐயா அதை வந்து சேட் பாக்ஸில் போடுவார். அந்த வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் மேலும் நிறைய தகவல்கள் நீங்கள் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. யூடியூப் சேனலில் வந்து இந்த வருடத்திலிருந்து நிறைய பதிவேற்றங்கள் பண்ணி அதில் முழுக்க முழுக்க எவ்வளோ தூரம் சித்தர்கள் நம்ம இதுவரையும் கலந்துரையாடல் பண்ணது இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலான் இருக்கோம்.
இந்த வருடம் இன்னும் வந்து இந்த 3 ஆண்டு நிறைவை வந்து நோக்கி போறதுனால, இன்னியோட பதிவுகள் எல்லாமே வந்து நம்ம கேட்டிருந்தோம். புத்தக வெளியீட்டுக்கு வந்து யாருக்கு எந்த ஒரு விஷயங்கள் சித்தர் பாதையில, இல்ல இந்த ஆன்மீக பாதையில பயணப்படும்போது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைச்ச விஷயம், இல்ல நல்ல விஷயம், இல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டத ஏதாவது பகிரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட, அரிய பல சித்தர்கள பற்றிய தகவல் அவங்க இதுவரையும் கேட்டு ஆச்சரியப்பட்டது, பிரமிப்பூட்டுற விதமா இருந்தாலும் சரி, அத மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற விருப்பம் இருக்கிறவங்க வந்து, தாராளமா அவங்க பதிவுகள வந்து கிருஷ்ணானந்த ஐயாக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைவு தேதி வந்து 31 மார்ச் வரையும் வச்சிருந்தோம். ஏன்னா, அதைத் தொடர்ந்து நம்ம வந்து பதிப்பு வேலைக்கு போயிரணும் அப்படின்றதுனால, இன்னைக்கு தான் அந்த நிறைவு நாள். அதனால, இன்னைக்கு கூட ஏதாவது உங்களால பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு வாய்ப்பு இருந்ததுன்னா, நிறைவு நாளுக்குள்ள நீங்க பகிர்ந்துக்கிட்டா கூட சரிதான். கிருஷ்ணானந்த ஐயா அதை எப்படியாவது புத்தகத்துக்குள்ள கொண்டு வர முடியுமா? அதுக்கு வடிவம் குடுக்க முடியுமா? அப்படின்ற முயற்சியில ஈடுபடுவாரு. எல்லோரும் பேசுங்க. முடிந்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ, இல்ல பகிர்வுகளோ இருந்தா, அத கலந்துரையாடலா கொண்டு போற முயற்சியில ஈடுபட்டு, நம்ம நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டு, நம்மனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு இத சித்தர்கள பத்தியும் சரி, அவங்க குடுத்துட்டு போன நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நம்மளும் இப்போ ஒரு காசு பணம் விட்டுட்டு போனா கூட நமக்கு அடுத்த வர தலைமுறையினர் கண்டிப்பா அத வந்து எடுத்துப்பாங்க. ஆனா அனுபவம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த அனுபவம் இருந்தாலே பாதி வேலை முடிஞ்சிருது. ஆரம்பத்திலேயே வந்து பாதி வேலைய முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அனுபவத்த வச்சு தான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் சிறப்பாவும், மேன்மையாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது இன்னமும் நம்ம சித்தர்கள் காட்டுன சரியான வழிய நோக்கி நம்ம போகும்போது, இன்னமும் நம்ம வாழ்க்கை மேன்மை அடையும். ஏன்னா ஒரு ஒரு வேகமான வாழ்க்கை சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த ஒரு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சார்ந்து, பொருளாதாரத்த சார்ந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம். அது இல்லாம இயற்கையோட சேர்ந்த வாழ்வியல சார்ந்து நம்ம அ பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதும் இந்த சித்தர்கள் பாடல்கள் பார்க்கும்போதும் சரி, அவங்க மருத்துவ குறிப்புகள், மற்ற வாழ்வியல் முறை சம்மந்தப்பட்ட குறிப்புகள விட்டுட்டு போனத நம்ம எடுத்து படிக்கும்போதே அது நமக்கு தெரிஞ்சிரும். அதுவும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவோம். ஆ இந்த வாரம் 126வது பாடல்லிருந்து பட்டினத்தார் ஐயானுடைய பாடல்கள் பார்க்க போறோம். யாருக்காவது ஏதாவது வாசிக்கணும், இல்லைன்னா அந்த பாடல்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேல வந்து பேசுங்க. மறுபடியும் இந்த குழுவுல இணைந்ததுக்கு இவ்வளவு தூரம் பயணிச்ச எல்லோருக்குமே வந்து நன்றிகளோட இந்த குழு இந்த வாரம் துவங்கலாம். பட்டினத்தார் ஐயானுடைய பாடல்கள் பார்க்கலாம். நன்றிங்கய்யா. மிக்க நன்றி குணா ஐயா. ரொம்ப தெளிவாக பகிர்ந்து கொண்டீங்க குழுவை பற்றி, நமது செயல்பாடுகள் பற்றி. புத்தகத்துக்கான வேலைகள் நடந்து கொண்டே இருக்குங்க. அது இது வரைக்கும் வந்தவைகள்லாம் தொகுத்து நம்ம நிறையா சேர்க்க புத்தகங்களோட பக்கங்கள் அதிகமாகிட்டுருக்கு. பக்கங்கள் அதிகமாகும்போது அதோட அளவு பெரிய புத்தகமாக வர்றதா என்னங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐயா பெரிய அளவுல போடலாங்களா ஐயா? கொஞ்சம் ம். அதாங்க எப்போவும் இந்த ஓகே. வழக்கமான ஸ்டாண்டர்ட் சைஸ்னு ஒன்று இருக்குங்க. ஆமாங்க. A4 ஆமாங்க. 2ஆக மடக்குனா அந்த அந்த அளவு வருங்க. அதில் தான் நம்ம திட்டம் இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ ஆமாங்க. நிறைய தகவல்கள் இருக்கிறதுனால அதை அந்த புத்தகத்தை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ், இன்னொரு சைஸ் இருக்குங்க. அது சரிங்க. பதிப்பகத்தார் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த இதில் போட்டால் என்ன பக்கங்கள் குறையும், ரொம்ப மொத்தமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான வேலைகள் பார்த்துட்ருக்கோங்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. அரங்கோ ஐயாவும் இதில் வந்து இணைந்து வேலையை செய்கிறாங்க. சரிங்க. அதுக்கு அவருக்கு நம்ம நன்றிகள். எல்லாத்தையும் தொகுத்து வச்சு நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை ஆரம்பிக்கணுங்க. நிறைய வேலை இருக்குங்க இதில். பாப்பா, சித்தர்கள் ஒரு கடமையை, பொறுப்பை ஆமாங்க. கொடுத்துருக்காங்க நம்ம கையில். அவங்க நல்லபடியாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போவாங்கன்னு நம்புவோம். நன்றிங்கய்யா. பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வேறு எதாவது கருத்துக்கள் இருக்குது, கீழே இருக்க அன்பர்கள் ஏதாவது கருத்து பகிர்ந்துக்கிறோன்னா தாராளமாக பகிர்ந்துங்க. அப்படி இல்லைனா நம்ம பாடல்களுக்கு போகலாம். மணிவன் ஐயா, நீங்கள் ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? இல்லைங்கய்யா, புத்தக வேலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. அது நல்ல ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம பாடல்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அருண் வரல, அதனால குணாயா நீங்க மைக் ஆன்லயே வச்சுக்கோங்க. ஏன்னா கருத்து எதுவும் தகவல் சரிங்க. பரிமாறுறதுக்கு வசதியா இருக்கும். கிருஷ்ணநந்தரையா தான் இருக்காங்க. பாடல பாடலை படிக்கிறேன். விளக்கம் சொல்றது கிருஷ்ணநந்தரையா நீங்களும் தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆ நம்ம செய்வோங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்வோங்க ஐயா. அருண் பிரகாஷ் ஐயா இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் தாமதமாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போங்க, அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கலாங்க ஐயா. நீங்கள் பாடலை படிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நல்லதுங்க. இந்த வாரம் நாம் சிந்திக்கவிருக்கும் பட்டினத்தார் பூர்ணமாலை பாடல் 127 136 வரை. முதல் பாடல். நிரந்தரமாய் எங்கும் நின்று விளையாடினதை பரம் அதுவே என்னை பதமறியேன் பூரணமே. நிரந்தரமாய் எங்கும் நின்று விளையாடினதை பரம் அதுவே என்னை பதமறியேன் பூரணமே. நன்றிங்க ஐயா, உங்க வணக்கம்.
நன்றிங்க. நம்ம அருண் பிரகாஷ் ஐயா அளவுக்கு அந்த அளவுக்கு ஆழ்ந்து நம்ம பொருள் பார்க்க போகிறோமா அப்படிங்கிறது தெரியாது. அவங்களோட பார்வை, அவங்களோட இது வேற. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிந்தைக்கு எட்டிய அளவு நம்ம பார்ப்போங்க. நிரந்தரமாய் எங்கும் நின்று விளையாடினதை பரமதுவே என்னை பதமறியேன் பூரணமே அப்படிங்கிறாரு. நிரந்தரமாக எங்கும் நீக்கமர வியாபித்திருப்பது அந்த பரம்பொருள் மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த பரம்பொருள் மட்டும்தான் நிறைவானது அப்படிங்கிறாங்க. மற்ற எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் குறையுடையதுன்னு ஒரு சாரர் வைக்கிறாங்க, இல்லை இரட்டைத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இரட்டைத்தன்மை நிறைவானது, பரிபூரணமானது, பூரணம் அப்படிங்கிறது அது மட்டும்தான். அதற்கு வேறு ஒரு தன்மை இல்லைங்க. அது அதுவாக இருக்குது. அதை உணர்ந்து கொள்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதான் பெரியோர்கள் வாழ்க்கை. அதை நம்ம எப்போ உணர்ந்துக்கிறோமோ அதுவாக மாறிடுறோம். அதுவாக மாறிடும்போது நான் அதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அங்கல்ல. அதுக்கும் நமக்கும் எந்த ஒரு இடைவெளியும் இருக்க போகிறதில்ல. அப்படிங்கிறதுனால அதுவாகி மாறிப்போகும் தருணத்தில் அந்த பரம்பொருளாகவே மாறிடுறோம். அதை விளக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கான இது இருக்க போகிறதில்ல. அப்படி அதை விளக்கி சொல்கிறோம்னா அது பெரிய மகான்கள், பெரிய சித்தர்கள், யோகிகள் அவங்க அந்த நிலையிலேருந்து இறங்கி நம்ம மனித நிலைக்கு ஏற்ப அவங்களோட கருத்துக்களை நமக்கு புரிகிற அளவுக்கு சொல்ல முயற்சி பண்ணாங்க. அதை எந்த அளவுக்கு அவங்கவுங்க எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொண்டோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம கிரகிச்சு கொண்டதை நம்ம உணர முயற்சி பண்ணுறோம். அது உணரும்போது தான் பரிபூர்ணமாக நம்ம அதை அறிந்து கொள்ள முடியுது. அதுதான் இந்த இடத்துல விளையாடினதை பரம் அதுவே என்பதை பதமறியேன். அந்த பதம்ங்கிறது அந்த இடத்துல எது சொல்கிறாங்கன்னா, பதம்ங்கிறது பதம்னு சொல்லுவாங்கள்ல, உணவில் கூட சொல்லுவாங்க, பதம் ஆயிடுச்சுன்னா அது இந்த தன்மைக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத பதம் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட குவாலிட்டி செக்கிங் தான் பதம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல அதுதாங்கிறத நான் அறியாமல் இருந்துட்டேனே பூரணமே அப்படிங்கிற தன்மையில் தாங்க அந்த பாடல் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாமானதை, நிரந்தரமாக எங்கும் நிறைந்திருக்கிறத, நின்று விளையாடினதை பரமதுன்னு நான் அறிந்துகளையே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போன்னா அவர் தன்னோட நிலையை உணர்ந்ததுக்கு பிறகு தான் அதுதான் எங்கும் இருக்குது அப்படிங்கிறத அறிந்து கொண்ட பின் இது சொல்வதாக தான் பொருள்படுது. வேறு எதுவும் கருத்துக்கள் தான் நீங்கள் பகிர்ந்துக்கலாங்க ஐயா. நன்றிங்க. ஐயா, ஒரு சின்ன கேள்வி மட்டுங்க ஐயா. நீங்கள் சொன்னது முழுக்க முழுக்க ஏற்புடையதாக இருக்குங்க ஐயா. இப்போ அந்த பரிபூரணத்தை முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், ஒன்றோட ஒன்று கலக்குனதுக்கப்புறம், அப்போ நம்ம மனசில் ஒரு ஆசை இருக்குது, இதை நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது, அதை விட்டு நம்ம வெளியில் வரும்போது மறுபடியும் அந்த பரிபூர்ணத்துவத்தை நோக்கி போகிறது ரொம்ப கடினமாயிடுமா எப்படின்னு ஏதாவது ஒரு இது இருக்குங்களா ஐயா? ஏன்னா ராமானுஜம் ஐயாவும் அவர் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவர் அந்த கோயில் கூரை மேலே நின்று அவர் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு இருந்தாங்க. அதை எல்லாருக்குமே தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாகமோ இல்லைன்னா ஒரு வேகமோ வந்துட்டா, அதை நோக்கி தான் புத்தரும் பயணிச்சார். இவ்வளோ தூரம் நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு பயணிக்கிறாங்கன்னா அதை தெரியப்படுத்தணும் 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 அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான். நம்ம இவ்வளோ தூரம் மருத்துவ குறிப்புகள் இருக்குன்னாலும் சரி, இவ்வளோ சித்தர் பாடல்கள் இருக்குன்னாலும் சரி, சித்தர் புத்தகங்கள் இருக்குன்னாலும் சரி, அந்த பரிபூர்ணத்துவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வர்றது எப்படி? அது பயணிக்க சாத்தியமா இருக்குமாங்கய்யா? ஏன்னா அந்த ஒன்றோட ஒன்று கலக்கிட்டா, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு எண்ணமோ, ஒரு ஆசையோ இருக்கிறதுனால ஒரு பற்று இருக்கு. அது நம்ம மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதும் ஒரு ஆசை தான். அது அவங்கவங்களுக்கு குடுப்பன இருக்கு அப்படின்ட்டு முன்னாடி நிறைய பேர் விட்டுட்டு போயிருவாங்க. அது அவங்கவங்க அவங்கவங்க நேரம், காலம் சரியா வரும்போது வரும் அப்படின்ற மாரி. ஆனா இந்த மாரி பாடல்கள் எழுதுறதே அவங்களுடைய விதியா இருக்கலாம். இல்லைன்னா அவங்க பிறப்பெடுத்ததுக்கான காரணமா கூட இருக்கலாம். இந்த மாரி நிறைய விஷயங்கள அவங்க குடுத்துட்டு போனோம் மக்களுக்கு கொடையா, அப்படின்றதா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பாபாஜி ஐயாவா இருக்கட்டும், இல்ல புத்தர் ஐயாவா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம எல்லா சித்தர்களும் சரி, எல்லோருமே இப்ப எல்லாருமே புத்தகத்த எழுதிறல. எல்லா சித்தர் பெருமக்களும். நிறைய பேர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. அந்த வாழ்ந்து காட்டுனவங்கள பத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இருந்தவங்க, அப்போ ஒரு ஒரு 200, 300 வருஷத்துக்கு மட்டும் தான் அவங்க அ ரொம்ப ஒரு பெரிய அளவுல பேசப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சித்தர் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். பெரிய அளவுல அவங்கள பத்தின குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா, அந்த ஒரு 300 வருஷம், 400 வருஷத்த கடக்கும்போது, அவ்வளோ தூரம் அவங்கள பத்தி புத்தகங்கள் இருந்தா கூட,
நிறைய விவரங்கள் அவங்க அவங்க வந்து எந்த மாதிரி புத்தகத்தையோ இல்லை எந்த மாதிரி ஒரு விஷயத்த விட்டுட்டு போயிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்கள வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இருக்கும். ஒரு மருத்துவர் ஐயா கூட பிஎம் ஹெக்டே ஐயா கூட சொல்லுவார், நம்ம இப்போ வாழ்ந்ததுக்கு வந்து ஒரு காரணமா நம்ம வந்து எதையாவது எழுதிட்டு போனோம், இல்லைன்னா எழுதிட்டு நம்மளை பத்தி எழுதுற அளவுக்கு நம்ம வாழ்ந்திருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம தெரிஞ்ச விஷயங்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஒரு சோம்பேறித்தனமா இருந்தா கூட சோம்பேறித்தனமா இருந்ததுனால நமக்கு ஆன கெட்ட பேரோ, இல்லைன்னா நமக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்கோ, எத வந்து நம்ம தப்பா பண்ணிட்டோம். அது எத பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும். எதனால இப்படி ஆச்சுன்றத எழுதி வச்சுட்டு போனா கூட, அதுவும் மத்தவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலா தான் இருக்கும். அந்த மாரி இந்த மாரி இருந்தா என்ன மாரி ஆவும் அப்படின்றத. அதையும் கூட நம்ம கடத்தி கொண்டு போறதையும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா, இப்ப நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, இல்ல நம்ம அடுத்த தலைமுறைக்கும் சரி, அந்த கஷ்ட நஷ்டத்தையும், இல்லைன்னா வந்து முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தையும் சரி, நம்ம வந்து கடத்தி கொண்டு போல அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் அம்யூனிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு அம் அடிப்படை கட்டமைப்பா சொல்லலாம். இல்லன்னா அடிப்படை தேவைகளா சொல்லலாம். அது வந்து ரொம்ப எளிதா வந்துருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பைப்ப திறந்தா உடனே தண்ணி வந்துருது. அதனால அவங்களுக்கு அந்த தண்ணிய பத்தின விழிப்புணர்வு, நிலத்தடி நீர பத்தின விழிப்புணர்வு, இல்லைன்னா ஆத்துல தண்ணி இல்லாம போயிடுச்சுன்னா, அதனால ஏற்படக்கூடிய சிக்கல் எல்லாமே வந்து இளைய தலைமுறைக்கு, இல்லைன்னா குறிப்பா குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நீர்நிலைகள் அது எவ்வளவு முக்கியம். ரிவர் கேட்ச்மென்ட் ஏரியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் வந்து மரங்கள எதையுமே கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி கடத்தி கொண்டு போறது? ஏன்னா, இப்ப அவங்க இவ்வளோ தூரம் இறங்கி வந்து நம்ம வந்து எப்படியாவது கடத்தி கொண்டு போணும். எப்படியாவது நம்ம வந்து அந்த பூரணத்துவத்த பத்தி நம்ம சொல்லிட்டு போயிரணும். அது ஏன்னா அதே வழியில பயணிக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பமோ, ஒரு சஞ்சலமோ ஏற்படும்போது, இந்த மாரி ஒரு புத்தகங்களோ, இல்ல சித்தர் பாடல்களோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும். அதே மாரி இப்ப எப்படி அவங்களுக்கு வந்து இப்ப புரிய வைக்கிறது? இதுக்கோசரம் வந்து நீர் இல்லாம கஷ்டப்படுறவங்கள பத்தி நம்ம வந்து காட்டலாம். இல்லைன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாரி நீர் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு பைப்ல திறந்த உடனே தண்ணி வந்துருது. அன்னைக்கு வந்து ஆத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நடந்து போய் அத கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாரி விஷயத்தலாம் வந்து நம்ம கொண்டு போய் செலுத்தணும்னா, இப்ப இருக்கிற பாடத்திட்டத்திலயோ, இல்லைன்னா வந்து கல்வி முறையிலயோ அது மாரி வந்து கொண்டு வரது கொஞ்சம் கடினமா இருக்கு. அத எப்படியாவது நம்ம வந்து குழந்தைகளுக்கும் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போயிட்டா, நிறைய விஷயங்கள்ல ஒரு புரிதல் வரும். புரிதல் வரும்போது அவங்க இன்னும் நம்ம இந்த ஆன்மீக பாதையும் சரி, இல்லைன்னா இந்த சித்தர் பாதையும் சரி, இல்லைன்னா இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் முறைய பத்தி நோக்கி நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா. இது வந்து பாடல்களுக்கு எவ்வளோ பொருத்தமா இருக்குன்னு தெரியலைங்கய்யா நான் பேசுறது. ஆனா ஒரு சின்னதா தோணுச்சுங்க. ஏன்னா ஐயா வந்து பூர்ணத்துவத்த பத்தி இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு பட்டினத்தார் ஐயா. அப்படி அவரு சொல்லும்போது, அவரு அது எல்லாத்தையுமே கடந்து, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுல இருந்துட்டு, மறுபடியும் இத குடுத்துட்டு போணுன்றதுக்கோசரம் இறங்கி வந்து, அத இவ்வளோ பாடல்களா கிட்டத்தட்ட 206ஓ, 208 ஐயா எவ்வளோ பாடல்ங்க ஐயா? மணிவண்ணன் ஐயா மொத்தமா? 208ஆ? 206ங்களா ஐயா? எனக்கும் தெரியலைங்க குணா. அது சரிங்க. பாருங்க அதான் கேட்கணும் அது மறந்துட்டேன். அருண் ஐயா கிட்ட கூட கேட்டுக்கலாங்க ஐயா. அதான் இவ்வளோ பாடல்கள் 214 நினைக்கிறேங்க ஐயா, சரியானது. அப்படிங்களா? 214 16 தெரில. சரி. ஆனால் சரி. 200க்கு மேலேங்க. ஆமாங்கய்யா. 200க்கு மேலங்கய்யா. அதான் இவ்வளோ தூரம் வந்து ஒண்ணொண்ணா தெளிவா, இப்ப இந்த பாடல இத படிக்கும்போது அவங்களுக்கு என்ன புரியணும்? அப்படின்றத அவரு அவரு ஒரு நிலையில இருந்து எழுதியிருக்கிறது எல்லாமே நெனச்சு பார்க்கும்போது, அவரு அத எழுதும்போது அவருக்கு இருந்த தன்மையும், அத நம்ம வந்து எப்படி நம்ம குடுத்துட்டு போறோம்னு இருந்தது. அதே மாரி நம்ம இன்னைக்கு இவ்வளோ ஆண்டு காலங்களுக்கு அப்புறம் நம்ம எடுத்து நம்ம குழுவுல வந்து நம்ம இத பேசிட்டு இருக்கிறது ஒரு குடுப்பினையா பார்க்கலாம். ஏன்னா வந்து இருக்கிறதுலயே மிக அக்கறையா, இல்லைன்னா வந்து மிகவும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு நெனைச்ச சித்தர் பெருமக்கள். அவங்கள பத்தி நம்ம படிக்கணும். அவங்க எழுதிட்டு போனத பத்தி படிக்கிறோம். இதுல ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் வேணா பிரிண்ட் அச்சிடும்போதோ, இல்லைன்னா வந்து பொருள் பார்க்கும்போதோ, இல்லைன்னா பாடலினுடைய நளினத்திற்கு தகுந்த மாரி கூட ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் வந்து சின்ன பிழை இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க மாற்றம் இருக்க போறதில்ல. ஏன்னா அவங்க எத சொல்ல வந்தாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடும்போது, அதுவே நமக்கு வந்து ஒரு பெருமையா இருக்கு. அது வந்து நமக்கு மத்தவங்களுக்கு குடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு ஒரு ராயல்டி கிடையாது. இதிலிருந்து அவங்களுக்கு பெரிய வருமானம் இருக்க போறதில்ல. எதுவுமே இருக்க போறதில்ல. அவங்க வந்து இத எழுதி அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாரி நம்மளும் கிருஷ்ணானந்த ஐயா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. இந்த புத்தகத்துக்கு வந்து அ இது வந்து பணத்துக்காக குடுக்க போறதில்ல. முடிந்த வரைக்கும் அத வந்து ரூ. 1 இல்லைன்னா வந்து இலவசமா வந்து முடிஞ்ச நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா, பணம் வாங்கிட்டு எந்த சித்தருமே எதையுமே நமக்காக விட்டுட்டு போல. அவங்க குடுத்துட்டு போன மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும். அந்த அளவுக்கு ஒரு மேன்மையா இருந்தவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம அவங்க வழியில போனோம். இல்லைன்னா வந்து
அவங்க பார்வை நம்ம மேலே ஏற்கனவே பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தோணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய தன்மையும் அவங்களுடைய குணங்களும் வரணும். அதை நோக்கி தான் கிருஷ்ணானந்த ஐயாவும் பயணிக்கிறாரு. அந்த புத்தக வெளியீட்டுக்கும் அவர் எதுவுமே இவ்வளோ பெருசாக வருது, நிறைய பக்கங்கள் வருதுன்னா கூட அதுக்கு எதுவுமே அவர் பண்ண போகிறதில்ல. அது நிச்சயமாக தெரியும். அதுக்கு முடிந்த வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோங்க ஐயா. நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ரொம்ப நன்றிங்க ஐயா. பாடல் சார்ந்து இது பேச முடியலனாலும் பொதுவாக பேசிட்டேங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலைங்க ஐயா. ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி மைக்கை ஆஃப் பண்ண வேணாம். ஏன்னா இங்கே குழந்தைங்கலாம் திடீர்னு வந்தாங்கன்னா சத்தமாக இருக்கும். மற்றவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ஏதாவது தொந்தரவாக இருந்துருமோ அப்படின்றதுனால தாங்க ஐயா மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பேசிடுறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. போன வாரம் நிறைவு பகுதியில் கூட கேட்கும்போது பேச முடியலைங்க ஐயா. வருத்தமாக இருந்தது. இந்த வாரம் நான் முடிந்த வரைக்கும் பேசிடுறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா மணிவண்ணன் ஐயா, பாடல் சார்ந்து உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? இல்லை வேற ஏதாவது பொது கருத்துக்கள் இருக்கா? இல்லை வேற யாராவது கீழே இருக்கவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டுக்கலாங்க ஐயா. நன்றி நன்றி. குணா ஐயா, மிக்க நன்றிங்க. நன்றிங்க. ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டீங்க. மகேந்திரன் ஐயா வந்திருக்காங்க. வணக்கம் மகேந்திரன் ஐயா. அரங்கோ ஐயா வந்திருக்காங்க. அரங்கோ ஐயா இன்வைட் பண்ணுறேன், வாய்ப்பு இருந்தால் மேலே வாங்க. ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டீங்க குணா ஐயா. இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினுங்கிற இந்த வாசகத்தை வள்ளல் பெருமான் உதிர்க்கிறதுக்கு அவங்க ஆள் மனதில் இந்த சமூகத்தை பற்றியும் மற்ற உயிர்களை பற்றியும் எவ்வளவு ஒரு அக்கறை இருந்திருக்க வேண்டும்ங்கிறத நம்ம யோசித்து பார்க்குறோம். எப்படி இவங்க சொன்னாங்க, யாரால் இதை சொல்ல முடியும் அப்படின்னீங்கன்னா, அடுத்த தலைமுறையை பற்றி இப்போ நீங்கள் நீர் மேலாண்மை, நீரோட இதை பற்றி சொன்னீங்க. இது எல்லாமே யாரோட குறைன்னு நம்ம எடுத்துக்கணும்னா பெற்றவங்களோட குறை தான். இப்போ நம்மளோட சந்ததிகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு நீரின் முக்கியத்துவத்தையும் எந்த பொருளை வீணடிக்கக்கூடாது, உணவின் முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லாமல் வளர்த்தோம்னா, என் பிள்ளை கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, என் பிள்ளை கஷ்டத்தை பார்க்கக்கூடாதுன்னு அந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறோம் அந்த பெற்றோர்கள். இதுதான் யதார்த்த உண்மை. ஏற்றுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், இது யதார்த்த உண்மை. அந்த குழந்தைகளுக்கு சமூகத்தில் நடக்கிற அவலங்களை சொல்லணும், எதை வீணடிக்கக்கூடாது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த பண்பை சொல்லிக் கொடுக்க வேணும். இந்த பண்பை சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த குழந்தைகளோட வாழ்க்கை நாசமாகிறதுக்கு நாமளே விதை போட்டு வச்சிடறோம். இன்றைக்கி முடிந்த அளவுக்கு அதை ஒவ்வொரு பெற்றோரும் இந்த இந்த இடத்துல இருக்காமன்னு இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி போய் குழந்தைகளுக்கு நம்ம ஒரு காலகட்டத்தில், நம்ம வளர்ந்த காலகட்டத்திலலாம் குணாயா அண்டை வீட்டார், நம்ம அடுத்த தெருவை சார்ந்தவர்கள் கூட கண்டிப்பாங்க. ஒரு இது செஞ்சோம்னா, ஒரு தவறு செய்தாலோ ஒரு பிழை செய்தாலோ உள்ள ஒரு சாதாரணமான ஒரு சமூகத்துக்கு ஒவ்வாத ஒரு செயலை ஏதாவது செஞ்சாலும், விளையாட்டுத்தனமாக செஞ்சாலும், டே என்ன பண்ணுற, இரு உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கும். என்ன பழக்கம் அது, வாத்தியாட்ட சொல்கிறேன் வா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி கூட பிறந்த நம்ம சகோதரர்களோட குழந்தைகளை கூட நம்ம கண்டிக்க முடியாத இடத்துல இருக்கோம். இன்றைய சமூகம் அப்படி தான் இருக்குது. ஏன் இந்த நிலைமைக்கு போச்சு, என் பிள்ளை கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, என் பிள்ளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு சுயநலப்போக்கு. இந்த சுயநலப்போக்கு தான் இன்றைக்கி யார் ஆட்சியில் இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மனநிலையோட, இந்த சமூகம் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மனநிலையோட அதிகப்படியான மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஏன் இந்த சித்தர்கள் சொன்னதையும் இந்த ஆரத்தையும் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கணும்னு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம செய்யலைன்னா அதை யாருமே செய்யாமல் விட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த தலைமுறைகளுக்கும் நமக்கு முந்தைய தலைமுறைக்குமான இந்த தொடர்பு அருந்து போயிடும். இந்த தொடர்பு அருந்து போச்சுன்னா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் இதெல்லாம் தேடி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமலே கூட போயிடலாம். இன்றைக்கி இருக்க காலகட்டம், இன்றைக்கி இருக்க விஞ்ஞான வளர்ச்சி, கல்வி முறைகள், இது எல்லாம் பார்த்திங்கன்னா புரியும். ஒரு தேவையில்லாமல் ஒரு தண்ணியை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதனால் என்ன பலன் இருக்குது, அதனால் நம்ம இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணியை தேவையின்றி வீணடித்தோம்னா நம்ம எதை எதிர்காலம் அடுத்த சந்ததிகள் எதை சந்திக்க போகுது, அடுத்த சந்ததிகள் அப்படிங்கிறப்ப நமக்கே கூட மனித பிறவி எடுத்து மறுபிறவி எடுத்து வர வேண்டியிருக்கலாம். இன்றைக்கி நம்ம நிறையா வீணடிச்சிருக்கலாம், எதையோ உணவையோ தண்ணீரையோ நம்ம வீணடிச்சிருக்கலாம். இதற்காக நம்ம வீணெடுத்த பொருள்களோட அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்புகள் இருக்குல்ல, இதெல்லாம் நீ உணர்ந்துக்கணும். நீ அது இல்லாமல் கஷ்டப்படுன்னு இறைவன் அப்படி ஒரு பிறப்பை கொடுத்தாலும் கொடுக்கலாம்ல. நம்ம இல்லை இருக்காதுன்னு மறுக்க முடியாது, ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவர்கள் இல்லை நம்மெல்லாம். இது மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். உணவுங்கிறது, உணவுப் பொருளாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், இது எல்லாமே பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பை உதாசீனப்படுத்துவதுங்கிறது, நம்ம உழைப்பை உதாசீனப்படுத்துனாங்கன்னா நமக்கு எவ்வளோ வலி இருக்கும். அப்போ ஒரு பிடி சாதம் நம் தட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை நபர்கள் உழைத்திருக்கிறார்கள். அது சர்வசாதாரணமாக நம்ம தூக்கி போட்டோம்னா எவ்வளோ பெரிய துரோகம் அது நாட்டுக்கு. இன்றைக்கி இந்த உணவகங்கள், மிகப்பெரிய உணவகங்கள்னு சொல்கிறோம்ல,
2 நட்சத்திரம், 3 நட்சத்திரம், 4 நட்சத்திர உணவகங்கள், 5 நட்சத்திர உணவகங்கள்னு இங்கெல்லாம் உணவுகள் ஒரு நாள் ஒன்றுக்கு வீணடிக்கப்படும் உணவுகளோட கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா 5 நட்சத்திர கடையில் உணவகத்தில் நீங்கள் உணவருந்தி முடிச்சுட்டு போனோன்னு நம்ம வீட்டிலனா நமக்கு தேவையானதை எடுத்து சாப்பிடுவோம், மிச்சம் இருக்கும், இல்லை அடுத்த வேளை சாப்பிடுவோம், இல்லை சூடு பண்ணி இல்லை யாருக்காவது கொடுப்போம்னு வச்சுங்களேன். அந்த 5 நட்சத்திர உணவகங்களில் மீதி போச்சுன்னா அதை குப்பையில் போடுறது தான் நாகரிகம்னு நம்ப வைக்கப்பட்டிருக்காங்க. 5 நட்சத்திர உணவகங்கள்ல இருந்தோ பெரிய பெரிய உணவகங்கள்ல இருந்தோ மீதம் இருக்கும் உணவுகளை இதை எனக்கு கட்டி கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அடுத்த வேளை சாப்பிடுன்னு சொல்கிறத அநாகரிகமாக சமூகம் வளர்த்து வச்சுருக்கோம். இன்றைக்கி அநாகரிகங்கிற இடத்துல நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதுக்கு பின்னாடி இருக்க வியாபார நோக்கம் இருக்கட்டும். பூமியில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வித்துட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ பூமியில் வேறு என்ன மீதம் இருக்கும் அடுத்த தலைமுறைகள் வாழ்கிறதுக்கு? அதுக்கு அடுத்த தலைமுறைகள் எதை வச்சு வாழப்போகுது? இப்படிலாம் நிறையா இருக்குது. இந்த உலகம் பூமி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கு. நம்ம இந்த பூமியில் ஒரு அதிகபட்சம் 100 ஆண்டுகள் இருக்கலாம், 200 ஆண்டுகள் இருக்கலாம், 500 ஆண்டுகள் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு நாளைக்கு போயிடுவோம். இந்த பூமி எத்தனை லட்சம் ஆண்டுகளாக சுற்றிக்கிட்டு இருக்குது, இன்னும் எத்தனை லட்சம் ஆண்டுகள் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப அந்த பூமி நம்மளோட அனுபவங்கள் நிறைய சேகரித்து வச்சுருக்கு. புல்லாகி புடாகி புழுவாய் பல்வேறு விஷயங்களாக இப்படி பாடல் வருதுல, இந்த எல்லா பிறப்பும் எடுத்த அலைஞ்சேன்னு சொல்லி பாடுறாங்களே, எப்படி எல்லா பிறவியும் எடுத்தாங்க, எல்லாம் கடந்து மனித பிறவி கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. மனித பிறவிலேருந்து அந்த நிலைக்கு போக மாட்டோங்கிறது எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு பெரியவங்க தான் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எதுக்காக நாம் ஒரு பிடி உணவு நம்ம தூக்கி தேவையில்லாமல் வீணடிக்கிற உணவு ஒரு உயிரினத்துக்கு ஒரு நாள் உணவாக இருக்கலாம். நம்ம ஒரு பருக்கையை சிந்துறோம் இல்லைங்களா, அந்த ஒரு பருக்கையோடது எறும்புக்கு ஒரு நாள் உணவு. அது இப்படி பார்த்துக்கிட்டே போனால் ஒரு பிடி சாதத்தை விரயம் பண்ணுறோம். அது ஒரு பிடி சாதம் ஒரு பறவைக்கு ஒரு நாள் உணவு. இப்படி தான் இயற்கை சுழற்சியில் படைச்சிருக்கு. தேவையில்லைன்னா அந்த காலத்தில் ஒரு பழங்காலத்தில் நினச்சிக்கோங்க, பழங்காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்கள், சாப்பிடுவோம், மீதம் இருக்க சாப்பாடு தண்ணி ஊற்றி வைப்போம், அடுத்த நாள் காலைல சாப்பிடுவோம். அப்படியே மீதம் இருந்துச்சுன்னா அதை தண்ணி எடுத்து மாட்டுக்கு தொட்டிலில் ஊற்றுவாங்க, சோறும் தொட்டிலில் போடுவாங்க. இந்த குழம்புகள்லாம் இருக்குல்ல, குழம்புகள்லாம் சேர்த்து சுட வச்சு 2 நாள் 3 நாள் அதை காலையில் அந்த தண்ணீர் சாதத்துக்கு சேர்த்து உண்ட காலங்கள்லாம் உண்டு. இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. எதையுமே வீணடிக்காத ஒரு மனநிலை இருந்தது. வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டம் ரொம்ப சர்வசாதாரணமாக தூக்கி போடு வச்சுக்காத தூக்கி போடு. அப்போ ஆனால் ஒரு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருட்கள் மாதக்கணக்கில் இருக்குது, ஆண்டு கணக்கிலலாம் இருக்குது. அப்படிலாம் நகைச்சுவைக்கு சொன்னாலும் நம்ம வெளியில் போய் சாப்பிட போகிறப்ப எவ்வளோ உணவை நம்ம வீணடிக்கிறோங்கிறத நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா தெரியும். இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகலாம் இப்போ சித்தர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த காலத்துலேருந்து தொன்று அவங்க அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்திக்கிட்டே வந்தாங்க. வரலாற்றையும் இந்த சமூகம் சார்ந்த நல்ல விஷயங்கள். அப்படி தான் அவங்க தான் உணர்ந்த ஞானத்தை இந்த மற்றவர்கள் உணர வேண்டுங்கிற மிக மிக இலகிய மனம் படைத்து கருணை கொண்டு, இலகிய மனம் கூட சொல்லக்கூடாது, மனம் கடந்தவர்களுக்கு இலகிய மனம் எங்கே இருக்க போகுது, கருணை கொண்டு, நம் மீது கருணை கொண்டு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுக்கெல்லாம் அதை கொடுத்துட்டு போனாங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம், அறத்தோடு வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம எப்படி வகுத்துக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சுற்றி இருக்க உறவினர்கள் பிள்ளைகளுக்கும் எந்த அளவுக்கு நம்ம அறத்தை சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வாழ்வில் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனிதரை ஒரு புத்தகத்தையோ ஒரு கருத்துக்களையோ பதிய வச்சுட்டு போயிடணும். இல்லை நம்ம சொல்கிறத நான் அடுத்து நமக்கு அப்புறம் யாராவது எழுதி வைக்கிறதுக்கு இருக்கணும், நம்மளை பற்றி யாராவது எழுதணும், இல்லை நம்ம எழுதணும். அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக இந்த பூமியில் நம்ம எதை விதைச்சி வச்சுட்டு போகிறோங்கிறதுல இருக்குது. தொடர்ந்து இதுதான் நம்ம பேசிட்டு வரோம், அறம்னு. அறத்தின் வழி நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறத விட அறத்தை கடைபிடிக்கிறோம் நினைக்கிறோம் பாருங்கள், அதுவே மிகப்பெரிய புண்ணியம். இது எல்லாருக்கும் வந்துட போகிறதில்ல. அந்த இடத்துலையாவது இறைவன் நம்மளை வச்சுருக்காங்கிறதுல பெருமைப்பட்டுக்கணும். அதனால தாங்க அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அது நம்ம இன்றைக்கி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அவங்களோட அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். அடுத்த தலைமுறை அப்படிங்கிறத என்னோடய வாரிசுன்னு யாருமே பார்க்க முடியாது. அடுத்த தலைமுறைகள்லாம் இப்போ நம்மளோட 10 வயது 20 வயது இளைஞர்களாக இருக்கவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அவங்க அடுத்த தலைமுறை இந்த 20 ஆண்டு காலம் இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்குல்ல, 20 ஆண்டு காலம் தலைமுறை வந்துடுது. முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, அதுக்கு அடுத்த 20 ஆண்டு காலம், அடுத்த 60 வயதில் இருக்கவங்க ஒரு தலைமுறைனா 40 வயதில் இருக்கவங்க ஒரு தலைமுறை, 20 வயதில் இருக்கவங்க ஒரு தலைமுறை, குழந்தைகளாக இருக்கவங்க அதுக்கு அடுத்த தலைமுறை. இப்படி இந்த தலைமுறைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த இடைவெளி கேப்னு சொல்கிறாங்கள்ல, இந்த ஜெனரேஷன் கேப்,
இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை மெர்ச் பண்ணுறது மற்ற தலைமுறைகள்லாம் இது வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே மெர்ஜாயே வந்துருந்துச்சு. இப்போ இந்த இடைவெளி மிகப்பெரியதாக உருவாகிட்டு இருக்கு சமூகத்தில். அறத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ அறங்கிறது போய் சொல்லாதப்பா, சத்தியத்தில் வழியில் நடக்குப்பா, இது மட்டும்தான் கிடையாது. நம்ம வாழ்வியல்லையே நிறைய அறங்கள் இருக்குது. ஒரு உணவை வீணடிக்கிறது, மற்றவங்கள ஒரு அவச்சொல் சொல்கிறது, ஒரு தெரியாத விஷயத்த, நம்ம கண்ணால் பார்க்காததை, நம்ம தீர விசாரிக்காத ஒரு விஷயத்த இதுதான் இப்படி தான் நம்ம சொல்லும்போதே நம்ம அங்கே அறத்தை மீறுறோங்கிற பொருளாகுது. நம்மளை கூட ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, எல்லாம் காசுக்காக தான் பண்ணுறீங்கன்னு. நம்ம என்ன செய்கிறோம் எது செய்கிறோன்னு தெரியாமல் அவங்க 19 சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு நபர் வந்து இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, இவர் இந்த நோக்கத்துக்காக தான் வந்துட்டு எனக்கு வந்து அதை தேடி தேடி வர்றாரு, இல்லை அவருக்கு ஒன்றும் கிடைக்கல தான் போயிட்டார் நம்ம சொன்னாலும் அது அறம் மீறிய செயல் தான். இந்த அறம் மீறக்கூடாதுங்கிறத ஒவ்வொருவரும் எல்லா விதத்துலேயும் கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். எங்கேயோ ஒரு இடத்துல மீறலாம், அது நம்மளை அறியாமல் இருக்கணும். நம்ம அறிந்து நான் அறத்தை மீறுகிறேன், சத்தியத்தை மீறுகிறேன், தர்மத்தை மீறுகிறேன் அப்படிங்கிற உணர்வோடு செய்யாமல் நம்மளை அறியாமல் நடந்திருந்தால் மன்னிக்கப்படலாம். நாம் தெரிந்தே செய்வும் செயல்களால் நம்ம மன்னிக்கப்படுவதே இல்லை. பரிகாரங்கள் ஒருபோதும் மாற்றத்தை கொண்டு வராது. அவரவர் மனதில் ஏற்படும் மாற்றங்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறை இந்த பூமியில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழிகளை வகுத்து கொடுக்கும். அந்த வழிகளை வகுத்து கொடுக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பது நம்மளோட புரிதல். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வேறு எதுவும் கருத்துக்கள்னா அடுத்த பாடலுக்கு போகலாங்க ஐயா. மகேந்திரன் ஐயா அதை பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா மகேந்திரன் ஐயா, அரங்கு ஐயா, மணிவன் ஐயா கிட்ட கேட்டுக்கலாங்க ஐயா. வேற யாராவது புதுசாக நம்ம குழுவில் இணைஞ்சிருந்தா கூட அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாங்க ஐயா. வேற ஏதாவது கருத்துக்களோ இல்லை இந்த பாடல் சார்ந்து ஏதாவது பதிவுகளோ இல்லை பார்வையோ சிவா இருக்காங்க, பாலமுருகன் ஐயா இருக்காங்க, அரங்கு ஐயா இருக்காங்க, சிவகுமார். சரி, மகேந்திரன் ஐயா பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ சரிங்க சரிங்க. வெளியில் இருப்பாங்க, கேட்டுட்ருப்பாங்க. பரவாயில்ல. மணிவன் ஐயா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? மகேந்திரன் ஐயா ஏதோ பேசுவாங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, மறுபடியும் வாய்ப்பு இருக்கும்போது கலந்துக்கிட்டோம். ஐயாவுக்கு வணக்கம், அரங்க ஐயாவுக்கு வணக்கம், மற்றும் பாலா, சிவா எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டதில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சுங்கன்னா, பூர்ண நிலைமையில போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்படி இறங்கி வர்றது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சுங்க. நான் என்னுடைய புரிதல் அது வந்து எப்படி இது பண்ணணும்னாக்கா, அது சாத்தியம்தான், அவங்களுக்கு அது சாத்தியம்தான். ஏன்னா அவங்க வந்து பூர்ண நிலை அடையிறது அப்படிங்கிறது எல்லா நேரங்களையும் அந்த பூர்ண நிலையிலேயே இருந்துறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்னு, அவங்களுக்கு பூர்ணநிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் மற்றவங்களையும் அதை கரை சேர்த்தணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கூடவே இருக்கிறதுனால இறங்கி வந்து சொல்ல முடியும், அவங்க அனுபவத்தை மற்றவங்களுக்காக செய்ய முடியும் அப்படிங்கறதா என்னுடைய புரிதலா இருந்துச்சு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெண்ணின் பிரசவ வழியை ஆனாலும் பாடலாக எழுத முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தவிப்பு, ஒரு தாகம் இருந்தா அந்த வழியை உணர்ந்து அவங்க அதை சொல்ல முடியும். அப்போ ஒரு நிலையில வந்து மேல்நிலை அடைஞ்சவங்க அந்த நிலையை நோக்கி வர வேண்டியவங்களுக்காக செய்யணும்னு தவிப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களால இறங்கி வந்து சொல்லிட்டு, ஆனா அவங்க அந்த பூர்ண நிலையை விட்டு அவங்க இறங்கி வர்றதில்ல. அவங்க பூர்ண நிலையில தான் இருக்காங்க, இருந்தாலும் நமக்காக இறங்கி வந்து சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அதே நிலையில இருக்க முடியும் அப்படிங்கறது தான் என்னுடைய புரிதலா இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. மகேந்திரன் ஐயா வாய்ப்பு இருந்தா சொல்லுவாங்க. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. மகேந்திரன் ஐயாவுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. சில நிமிடங்கள் பேசுவாங்க ஐயா. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நம்ம சிந்தனை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நல்ல அதிர்வலைகள் தொடர்ந்து ஒரு இதை நான் அடிக்கடி சொல்வது போல இது ஒரு வேள்வி தான். இது தொடர் வேள்வி. இந்த வேள்வி நிச்சயமாக ஒரு உலக நல வேள்வியாக எல்லாமே எல்லாருக்கும் நலம் பயக்கணும். அருமையான சிந்தனைகளை, சித்தர்கள் சிந்தனைகளை ஒவ்வொரு நாளுமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இந்த பூரணம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னால ரொம்ப அருமையான பாடல்கள். நம்ம தான் ஒரு முறை அதை அப்படியே படிச்சிடுறேன். ஒரு சில முன்கூட்டியே சில கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் முழு நிகழ்வில் கலந்துக்க முடியாத ஒரு சூழல். நான் படிச்சுட்டு என்னோட சில கருத்துக்கள் சொல்லிட்டு நான் விடைபெறேங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. பட்டினத்தார் பாடலில் பூரண மாலை பற்றி படித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூரணம் என்ற அந்த ஒரு உணர்வோடு இருந்தால் கூடவே போதும். மறுபடியும் நம்மளை தொடர்ந்து புதுப்பித்து கொண்டு அந்த ஒரு நிலையை நம்ம ஆக்சுவலாக சொல்லுவோம். நேற்று கூட நம்மளோட இங்கே ஒரு நிகழ்வில் சொல்லிட்டு இருந்தேன். மற்றவர்கள் நிறைய அமெரிக்கன்ஸ் இருந்தவர்கள் அது இந்த அபண்டன்ஸ் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட், ஆல்வேஸ் தேர். அது நம்மளை சுற்றி எப்போதுமே நிற்கமர நிறைந்து இருக்கிறது அந்த ஒரு பூரணம் என்பது. என்ன அப்படின்னா, நம்ம அந்த பூரணத்தில் இருக்கிறோங்கிறத சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுறோம்.
ஆஹ் இது எப்படி ஒரு கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது இந்த மாதிரி அன்பு நிலை, கருணை நிலை, நம்ம எல்லாமே நம்மை சுற்றி இருக்கிறது, நிக்கமர நிறைந்து இருக்கிறது. ஆம், அதில் அந்த மாயையில் சில சமயம் நம்ம அதை விட்டு அப்படியே விலகி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஆஹ் ஒரு உணர்ச்சி நிலை வந்து நமக்கு தோன்றலாம். ஆனால் எப்போதுமே நம்ம நம்ம நன்றி உணர்வுன்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா எதுக்கு நன்றி சொல்கிறது, எதை விடுறது அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாவற்றுக்குமே நம்மளால் சொல்ல முடியும். அதே போல் நம்மளோட நிக்கமர அந்த ஒரு இறைநிலை என்பதே நம்மை சுற்றி எப்போதும், எல்லா காலத்திலும், எல்லா சூழல்களிலும், நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் எல்லாமே நிக்கமர இருந்து கொண்டே இருக்கிறது, நிறைந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இப்போ அந்த ஒரு பிணைப்பு இல்லை அப்படின்னா அந்த மரம் நேரா நிற்காது. அந்த ஒரு இயற்கை தன்னோட வந்து ஒரு செழிப்பாக வந்து இருக்காது. மனிதர்களால் நடமாட முடியாது. ஒரு ஒரு பறவைகள் பறக்காது, அல்லது வேறு வேறு எதுவுமே அந்த ஒரு இயக்கமற்ற தன்மையாக ஆகிவிடும். அதை நம்ம சித்தர்கள் பல பாடல்கள்லையும் நமக்கு சொன்னது போல், அதாவது சிவ சக்தி தத்துவமே கூட அப்படித்தானே, நமக்கு எல்லாமே இருப்பு நிலை, இயக்க நிலை என்பது இரண்டுமே இணைந்து செய்யும் பொழுது அது ஒரு மேஜிக்கலான ஒரு நிலையம் வந்து நம்மளால் உணர முடியுது. அது எல்லாமே பூரணம் தான். எங்கெங்கும் அது அது அதன் இயல்பில், அதன் இயக்கத்தில் நம்ம அதை புரிந்து கொண்டாலே போதும். அப்போது உறவுகளிலும் கூட எந்த ஒரு அந்த புரிதல் நிலை என்பது வந்து நம்மளால் வந்துடும். வி ஆல் ஆர் யுனிக் அண்ட் ஸ்டில் பி யுனைடெட் அப்படின்ற ஒரு நிலை. அந்த பூரணம் என்கின்ற அந்த ஒரு உணர்வு நிலையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு, அல்லது மீண்டும் சொன்னால் ஐ மீன் அந்த குறியது குற்றம் அப்படின்றத இல்லை, இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உணர்வு நிலைக்காக சொல்கிறேன். நம்ம உடலில் வந்து ஒரு 100+ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்கள் இருக்குது. அதோடைய கூட்டமைப்பு தான் நம்முடைய உடல். இந்த கட்டடம், அது கட்டப்பட்ட ஒரு உடல் அப்படின்னு தான். எப்போது நம்ம திருக்குறளில் கூட அந்த நிலையாமை இதில் அதிகாரத்தில் வந்து திருக்குறள் வரும், எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஒரு பறவை தன்னோட கூட்டில் தன்னோட முட்டையை விட்டுட்டு அப்புறம் அந்த மரத்தை விட்டு பறந்து போயிடும். அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும், இப்போ சற்றமுன் கூட கிருஷ்ணானந்தர் ஐயா சொன்னார் இல்லையா, நம்ம வந்து என்ன மாதிரியான விதைகளை விதைத்து விட்டு போகிறோம், இந்த மாதிரி இருப்பை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு. அப்போ இந்த உடலை விட்டு இந்த உயிர் வந்து பிரியும் பொழுது அதை 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 இங்கேயே விட்டுட்டு போயிடும். இந்த உலகத்தில் வந்து விட்டுட்டு அந்த உடம்பை விட்டு உயிர் வந்து போயிடும். அது வந்து அவ்வளோ ஒரு இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம வள்ளுவர் வந்து அந்த மாதிரி சொல்கிறார் திருக்குறளில். அதே மாதிரி நம்ம நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமை உடையது அப்படின்னு சொல்கிறார். ஏன் பெருமை உடையது அப்படின்னா, அது நம்ம வந்து உடலாக மட்டுமே நம்ம அதை வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த உடலில் மட்டுமே நம்ம வந்து செலுத்துவோம். இப்போ ஒரு பசி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஒரு நமக்கு ஒரு தினந்தரம் நமக்கு உடலுக்கு ஒரு பசி வருது, அதே போல் நம்மளுடைய உயிருக்குன்னு ஒரு பசி இருக்குது. அந்த உயிர் வந்து என்ன மாதிரியான உயர் நோக்கமாக என்பது எதற்காக வந்தோமோ அந்த ஒரு நோக்கத்தை அடைவதற்கு அப்படின்றப்போ நமக்கு எதுவுமே லேக் அப்படிங்கிறதே கிடையாது. எதுவுமே நம்மிடம் இல்லை அப்படின்றதே கிடையவே கிடையாது. இல்லை என்பது இல்லவே இல்லை என்பது தான் அந்த பிரபஞ்சத்துடைய ரகசியமும் தத்துவமும். அப்போது நம்ம சுற்றி நம்மிடம் அதுக்கான விழிப்புணர்வு கூடும் பொழுது அது தானாகவே நம்மளால் வந்து பார்க்க முடியும். எப்படி ஒரு இருட்டுக்குள் நம்ம நடந்து போகும் பொழுது மிதித்தது கயிறா இல்லை பாம்பா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு மனம் வந்து ஒரு இதில் போயிடுற மாதிரி இருக்குமோ, அதே சமயம் நல்ல ஒரு ஒளியோட இருக்கும் பொழுது அங்கே நம்மளால் பார்த்து சுதமாக சரியாக நம்ம வந்து பார்த்து என்ன ஏது அப்படின்னு பார்த்து புரிஞ்சு நடக்கிற மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வளோ பூரணமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு நம்ம அந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அந்த ஒரு விளக்கோடு, அந்த ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு என்கின்ற ஒரு விளக்கோடு நம்ம பயணிக்கும் பொழுது நம்மளால் எல்லாவற்றையும் இருப்பதாக பார்க்க முடியும். அங்கு எந்த ஒரு நெருடலோ அல்லது எந்த ஒரு முரணோ இல்லாமல் தான் சொல்லுவோம், முரண்பட உடன்படு அப்படின்ற ஒரு இதையும் சொல்லுவோம். அதே குணாயாவுடைய இது அன்மியூட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. அப்போ முரண்பட உடன்படுதல் அப்படின்றது என்னன்னா, அதோட சண்டை போடுறது அப்படின்னு கிடையாது. இருப்பை இருப்பதாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்றார் இல்லையா, அது மாதிரி நம்ம இருப்பதை இருப்பதாக உணர்கின்ற நிலை, அந்த பூரணம் இருப்பு, அதோடைய இருப்பு நிலை
அப்படியே நிக்கமர நிறைந்து இருக்கிறது. அதற்கென்று அந்த இயக்க நிலையாகவும் நம்ம வந்து வைத்துக் கொள்ளும் பொழுது நம்மிடம் டூ வித் வாட் யூ ஹேவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி நம்மிடம் இருப்பதை வைத்து என்ன செய்வது. அப்ப இருப்பே பூரணமா இருக்குன்னு வச்சுங்க. அப்புறம் எதுக்கு நமக்கு வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்ற இது. நம்மிடம் தன் மீதான அன்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த அன்பை அப்படியே அன்பின் வழி அது உயிர்நிலை அப்படின்ற வள்ளுவர் அந்த மாதிரி அந்த ஒரு அன்பின் அதுவே வந்து உயர்நிலை என்றும் கூட சொல்லலாம். அந்த அன்பு நிலையாகவே இருக்கும்போது அது உயர்நிலையாகவும் ஆகிவிடுகிறது, உயிர் வழி நிலையாகவும் ஆகிவிடுகிறது அப்படின்னு. அப்ப அன்பு என்பது பூரணம், அறிவு என்கின்ற விழிப்புணர்வு பூரணம், அமைதி என்பது பூரணம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரம் வளரும் பொழுது எந்த ஒரு சத்தமும் நான் பாரு எப்படி வளர்றேன் பார்த்தியா அப்படின்றத வந்து தன்னோட செயலால் தான் காட்டுமே தவிர அது ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பி அப்படி இப்படி பண்ணுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பாட்டு பூத்து கொண்டே இருக்கும். அதை யார் பாராட்டுறாங்களா பாராட்டலையா, அந்த பூ எப்படி இருக்குது என்ன அதை பற்றி எதுவுமே வந்து அதை பார்க்காது. அப்போ அதனுடைய வேலையை தானாக வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ அது ஒரு பூரணம் தான். நாம இருப்பது, நமது திறமையை மீது கவனத்தை செலுத்தி நம்ம அந்த திறமையில் மிக ஒரு நிறைவு காண்பது, இருப்பதில் நிறைவு, மனிதர்களில் நிறைவு, நம்மளுடைய எல்லாவற்றிலுமே எந்த ஒரு இந்த நோ கம்பேரிசன் நோ காம்படிஷன் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அருமையாக ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மோட டோன்ட் கமெண்ட், டோன்ட் கமாண்ட், டோன்ட் டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ இந்த இது எல்லாத்துலேயும் நம்ம மனசை வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது நம்ம நினச்சபடி தான் இருக்கணும், இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நிலையோடு நம்ம போகும்போது தான் அங்கே வந்து நிறைய சவால்கள் இருக்கிறது. அப்போது இருப்பதாக அந்த பூரண நிலை என்பதை நம்மளுடைய சித்தர்கள் சொல்கிறதும் நிச்சயமாக அந்த இங்கே உள்ள பாடல்களிலும் அதை தான் நிச்சயமாக காட்டியிருப்பாங்க. நம்ம அப்படியே கண்கள் மூடி, அதாவது என்ன இருந்தாலும் நம்ம பூரணம் இல்லை. அப்போ பூரணம் எப்படின்னா அகம் பூரணம், புறம் பூரணம், பரிபூரணம், பரம்பூரணம், சிரம் பூரணம், எல்லாமே பூரணம். நம்மை சுற்றி இருக்கின்ற உணவு பூரணம், உடை பூரணம், நம்மளுடைய உற்சாகம் பூரணம், உழைப்பு பூரணம், நம்முடைய உத்வேகம் பூரணம் என்று அந்த பூரணத்தை எல்லாவற்றுமாகவே நம்ம வந்து பார்க்க முடியும். நமக்கு எவ்வளவோ நம்மளால சுவாசிக்க முடியுதுல, அது ஒரு எவ்வளோ நல்ல விஷயங்கள், அதுக்கு எவ்வளோ கோஆர்டினேஷன் வந்து பண்ணும். அத்தனை கோடி செல்கள் உடைய ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஒத்திசைவு இருந்தால் மட்டும்தான் அங்கு நம்மளால கையை கூட உயர்த்த முடியும், நம்மளால கண்கள் விழித்து பார்க்க முடியும், நம்மளால ஒரு ஒரு சொல்ல பேச முடியும் அல்லது கேட்க முடியும். அவ்வளோ இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்மிடம் குறையொன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு பாடல்ல கூட ராஜாஜி பாடும் பொழுது அதை பத்தி சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கையில வந்து பல சவால்கள் நடந்ததாம் அந்த சமயத்துல. அந்த குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்ற அந்த ஒரு பாடல் பாடும் பொழுது அவருடைய மருமகன் வந்து அப்பதான் தவறி, அதாவது அவர் மகள் விட்டுட்டு அவன் இறந்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு சூழல். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து அவரை நம்பி ஏமாத்தி ஒரு பெரிய பண மோசடி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் நிறைய மற்ற அதாவது சமூக சூழல், தன்னோட தனிமனித சூழல், அப்புறம் மற்ற அந்த மாதிரியான பல சவால்களை சந்திச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு பாடுறார். அப்போ வந்து நாட் தட் லைக் இல்லாத ஒன்றை நான் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு கிடையாது. நம்மிடம் ஒரு தீர்வு நோக்கிய பார்வை இருக்கும் பொழுது அங்கு சிக்கல் மீதான பார்வை வந்து நமக்கு இருக்காது. அப்போ அந்த தீர்வுகள் இல்லாத சிக்கல் இல்லை, சாவிகள் இல்லாத பூட்டுகள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மிடம் எப்போதுமே தீர்வுகள் நோக்கி நம்ம பார்க்கின்ற பார்வை இருக்குன்னா அது பூரணம். அப்போ அங்கு நம்முடைய அலை பூரணம், நிலை பூரணம். இப்போ மாற்றங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. நம்ம ஆனால் அதுக்காக போராடிட்டு இருப்போம். இது எப்படி மாறுது, இது ஏன் மாறணும் அப்படின்ற ஒரு நிலையோட வந்து பார்க்கும்போது அது ஏமாறுகின்ற நிலையாகவும் மாறிடும். அந்த மாதிரி ஏன் மாறணும் அப்படின்னு சொல்லுவதை வந்து ஏமாற்றணும் அந்த மாதிரியான ஒரு நிலையோட ஆயிடக்கூடாது. அதனால தான் ஏமாற்றுவர்களும் அதிகமாக இருக்கிறதும் கூட காரணம் அதனால தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ ஏமாறுபவர்கள் இருந்தால் தானே ஏமாற்ற முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம ஏமாற்றம் என்பதே எதுவுமே இல்லை அப்படின்றப்போ நம்மிடமிருந்து யார் வேண்டுமானாலும் எதை வேண்டாலும் எடுத்து விடலாம். ஆனால் நம்மளுடைய அந்த உயிர்நிலையை எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஒரு பசின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ உடம்புக்குன்னு ஒரு பசி இருக்கு. ஈவன் இது கூட நாங்கள் ஒரு அடல்ட்ஸ் எல்லாரும் இருக்கோங்கிறப்ப அதையும் கூட நான் பேசுகிறேன். உடலுறவு என்பதும் கூட அது வந்து ஒரு பசி தான், உடலுக்கான ஒரு பசி. அப்போ உயிருக்கென்று ஒரு பசி. இப்போ எல்லாவற்றுக்குமான அந்த ஒரு பசி என்பது நம்ம வந்து மிக சரியாக உணர்ந்து கொண்டு அந்த அதில் வந்து அந்த மாயையிலிருந்து கலைந்து
நம்மள ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு நிலையாக. அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பாரதிதாசன் எழுதியிருக்காரு இல்லையா? அப்போ முதியோர் காதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவ்வளோ ஒரு அருமையாக எழுதியிருப்பார். அதாவது இந்த அன்பு என்பது ஏதோ லவ் வந்து ஒன்லி இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இருக்கிற மாதிரி அப்படி இப்படிலாம் ஒரு இது பிரமம் காட்டப்படுது. அல்லது இப்போ முதியவர்கள் வந்து அந்த ஒரு அன்பை காட்டும்பொழுது அதை வந்து ஒரு கேலி காட்டுற மாதிரியான பார்வையெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. அன்பு என்பது நிறைவு மூச்சு வரை நிறைவான ஒரு வாழ்க்கை என்பது எப்போதுமே நம்மளால வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது அறிவியலும் சொல்வது. அது உணர்வு மட்டுமா சொல்லாமல் அறிவு ரீதியிலும் கூட நம்மளால வந்து பார்க்க முடியும். அதுக்கான லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லாஜிக்ஸ் அண்ட் மேஜிக்ஸ். லாஜிக்கை மட்டும் பார்த்துட்டு மேஜிக்கை கோட்டை விட்டுறவங்களும் இருப்பாங்க. மேஜிக்கை மட்டும் நம்பி அதுக்கான லாஜிக்கலாக ஸ்டெப்ஸ் எடுக்காமலும் இருப்பாங்க. இப்போ டூ வித் பிலீவ் இன் மேஜிக், டூ வித் த லாஜிக் அப்படின்ற மாதிரி நம்மளால அந்த ஒரு பூரணத்தின் அந்த அதிசயத்தை உணர்ந்தால் அதுதான் சொல்லுவாங்க ஒரு வகையில் நம்ம விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விஸ்வம் என்பது அந்த உலகம். அந்த உலகத்தையே நம்மளால ஒரு ரூபமாக பார்க்க முடியும். இப்போ ஐயா கூட சொன்னாங்க இல்லையா, மணியன் ஐயா கொஞ்சம் முன்னாடி சொல்லும் பொழுது அதை சொன்னாங்க. நம்ம அந்த பார்வையில வந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த கண்ணுங்களுக்கு தெரியும் அது. அதாவது பெண்களுடைய பிரசவத்தை வந்து ஆண்கள் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, நீங்க அந்த உணர்வு ரீதியாக நம்மளை வந்து கொண்டு போகும் பொழுது அதை நிச்சயமாக அதை உருவாக்கி நம்ம அதை வந்து கொண்டு வந்து அந்த வழிகளை வந்து உணர்ந்து செய்ய முடியும். அது அந்த அளவுக்கான ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியோட நம்ம அலைன் ஆகிறோமா? இப்போ அந்த அந்த புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல் என்கின்ற நிலையை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நம்மளுடைய இன்னொரு ஆன்மாவின் வலியையும் உணர முடியும், வலிமையையும் உணர முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த அந்த உணர்தல் நிலை, புரிதல் நிலையை நம்ம வந்து இந்த பூரண நிலை நிச்சயமாக கொடுக்கிறது. பூரணம் என்றாலே முழுமை. அப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுப்போம், ஆனால் அதோடைய முழுமை அடையும் வரை முயற்சி பண்ண மாட்டோம். இப்போ முயற்சி என்பதே முழுமையை நோக்கிய ஒரு வெற்றி. அதாவது தோல்வி என்பதே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது அது வந்து முழுமையை நோக்கிய ஒரு வெற்றி, முழுமை அடையாத வெற்றி அல்லது இன்னும் பக்குவம் அடையாத வெற்றி அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர, அப்போ அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். அப்போ அந்த ஒரு முழுமை நிலையை யார் யாரெல்லாம் உணர்கிறோமோ சொல்வார்கள், நீங்கள் மலை உச்சிக்கு செல்ல வேண்டுமா, மலை உச்சியிலிருந்து உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் அப்படின்னு ஒரு கவிதையை சொல்லுவோம். அப்போ நம்ம அந்த நிலையில இப்போ ஒரு இறை நிலை அப்படின்னா நம்ம சித்தர்கள் ஏன் வந்து நம்ம அந்த சித்தம் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ ஒரு உயரிய ஒரு இதாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவர்கள் முழுக்க முழுக்க வந்து அந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் அப்படின்ற மாதிரி எப்போதுமே அந்த நிலையாக வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒவ்வொரு உயிரிலும் பார்க்க முடியும், ஒவ்வொரு செடியிலும் பார்க்க முடியும். இன்னும் கூட சொல்ல போனா ஒரு ஆங்கில கவிதை இருக்கு, அதாவது ஒரு புல் நுனி இருக்கு இல்லையா, அதுல கூட நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த அப்போ நம்ம ஆச்சரியப்பட தயாராகிட்டோம்னு வச்சுங்களேன். இறையின் படைப்பிற்கு முன்னாடி மனிதர்களாகட்டும் பூண்டுகளாகட்டும் எல்லாவற்றுக்கும் ஆனால் அந்த ஒரு வளர்ச்சி, அதனுடைய ஒரு முழுமை நோக்கிய ஒரு பயணம் இருக்கு. அப்போ மனிதர்களாக நாம் பூரணத்தை அடைய வேண்டும் என்றால் அப்போ வந்து அந்த பூரணம் என்பது ஏதோ இல்லாத ஒன்றை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான ஒரு முடிவு நிலை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அதனுடைய முழுமை நிலையை அடையாமல் நிறைய பேர் இருக்காங்களோ அப்படின்னு கூட தோணும். இப்போ அந்த முழுமை நிலை எப்போதுமே இருக்கிறது. அந்த முழுமை நிலையை நான் வந்து ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறேன், சுவைத்து கொண்டே இருக்கிறேன், அதோடு சுகித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையோடு நம்ம எப்போ போகிறோமோ அப்போ அந்த ஒரு முழுமை நிலையை இன்னும் நம்மளால வந்து முழுக்க முழுக்க நிறைந்து அதோடு பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த முயற்சியில் நம்ம இடையில கை விட்டுட்டோம் இல்லை, அதோடைய நிறைவு வரை நம்ம வந்து அதோட பயணிக்கல அப்படின்னா அப்புறம் அந்த முழுமையை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அப்ப குறையொன்றும் இல்லை அப்படின்றது தான். அப்ப நிறை என்கின்ற ஒரு நிலை அது வந்து நிலை தான். அந்த முழுமை என்பது ஒரு நிறை என்பதே ஒரு நிலை தான். ஆனா அந்த நிலையில் நம்ம ஏதோ ஒரு மாய மயக்க சூழல்களில் அதுதான் மாயா அப்படின்னு சொல்றாங்க, அல்லது நம்மளோட இதுல பல வகையில வந்து அந்த உண்மையிலிருந்து ஒரு நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு திருக்குறள் இருக்கு. அப்ப நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம். அப்ப அந்த ஒரு அடக்கம் என்பது எதுவுமே இல்லாம இருக்கின்ற ஒரு நிலை அல்ல, எல்லாமே இருந்தும் அமைதியாக இருக்கின்ற ஒரு நிலை. அப்ப எல்லாமே நம்மிடம் இருக்கு. ஆனாலும் எப்படி இப்ப இந்த ஒரு பிரபஞ்சம் வந்து
எத்தனை கோடி இன்பங்களை வைத்துக்கொண்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா இறைவான்னு பாரதி அப்படியே அப்படியே ஒரு அந்த பூரணத்தில் திளைக்கிறார் இல்லையா, அந்த ஒரு மகிழ்ச்சியில். அந்த மாதிரி நம்ம எங்க பார்த்தாலும் வந்து இன்பம். அதை அவர் சொல்றார் அந்த பாடல்ல நம்ம பார்த்திருப்போம். பாரதியோட அந்த தனி பாடல்கள்ல அந்த புதுக்கவிதை வடிவத்துல ஒரு அருமையா வானம் இனிது, வான் இனிது, மண் இனிது, அப்படி இப்படின்னு எல்லாவற்றையும் இனிது 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 இனிதுன்னு சொல்லிட்டு சாதல் இனிதுன்னு அப்படி நிறைவு பண்ணுவார். அருமையா இருக்கும். அது ஒரு அமேசிங்கான ஒரு டச்சா இருக்கும். அந்த மாதிரி சாதலையும் வந்து பூரணம், அதிலும் வந்து நம்மளுடைய பூரணத்தை நான் அடைகிறேன் அப்படின்னு. இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தருணமும் நாம் பிறக்கிறோம், ஒவ்வொரு தருணமும் மரிக்கிறோம் என்பதுதான் வந்து உண்மை. ஆனா நம்ம அந்த மரித்தல் என்பதை வந்து ரொம்ப அது ஏதோ நமக்கு ஆகாத ஒன்றாக நம்ம வந்து பார்ப்பதும், இதுல இருந்து நம்ம தனித்து போடுறதும். இப்போ நம்ம வாழும் பொழுது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னா, நம்ம தெய்வமாக வந்து நம்ம இங்க வாழ்வாங்கு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அவங்களை தெய்வமாக கொண்டாடுறோமா இல்லையா? நம்மளுடைய குல தெய்வங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த வாழ்ந்த மனிதர்களாக தான் நம்ம பார்க்கிறோம். அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் அவரவருடைய திறமையை அறிந்து அவரவருடைய கடமையை அறிந்து அவரவருடைய தொண்டாற்றி இன்பம் காண்போம் சொல்வார் இல்லையா, அந்த வந்து அந்த தொண்டு ஆற்றி இன்பம் காணுகின்ற அந்த ஒரு தன்மையில் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செம்மையாக செய்துவிட்டு போயிருக்காங்கல்ல, அப்போ அவர்கள் அந்த பூரணமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க. இதுல கூட சொல்லுவாங்க இந்த இறப்பை வந்து சொல்லும் பொழுது கிராமத்துல ஒன்று சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது என்ன கல்யாண சாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மணிவண்ணன் ஐயா? அது வந்து சொல்லும் பொழுது அது ஒரு கொண்டாட்டமான, சொல்லுங்க ஐயா. ஆமாங்க, நல்லா வயோதிகமா வாழ்ந்து முடிச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. அவங்கள எடுத்துட்டு போகும்போது வந்து அழக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அவங்கள வந்து சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கணும், ஆடல் பாடலோட சந்தோஷமா அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கு கிராமங்கள்ல. நன்றிங்கய்யா. சிறப்புங்கய்யா, சிறப்பு. அப்ப வந்து அது வந்து ஒரு பூரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொண்டாடுகின்ற வகையில் நம்மளுடைய மரபு இருக்கு. அதுக்குன்னு வந்து ஒரு மரபு நிலையம் வந்து இருக்கு. ஸோ அது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பூரணத்தை உணர்ந்து, பூரணத்தில் மகிழ்ந்து, பூரணத்தில் நிறைந்து, பூரணமாகவே நம்ம வந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய நோய்வாய்ப்பட்ட செல்கள்ல கூட ஒரு சிலருக்கு நோய்கள் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ஒரு பூரண நிலையில் நம்ம வந்து அதற்கு அந்த செல்களோடு நம்ம உரையாடும் பொழுது அதற்கெல்லாம் சயின்ஸ் வந்து நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஈவன் செடிகள் கூட நம்ம வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினோம் அப்படின்னு நம்ம நம்மளுடைய இதை சொல்றோம் இல்லையா, இப்போ அந்த வாடிய பயிரை கூட நீங்க அதோட பேசும்பொழுது அதுக்கான ஒரு கவனம் கொடுக்கும் பொழுது அந்த வாடிய பூக்கள் வாடிய செடிகள் மறுபடியும் வந்து பூத்து குலுங்குகின்றதுக்கு அத்தனை அறிவியல் பூர்வமான இதெல்லாம் உண்டு. நம்மளே கூட ஒவ்வொருத்தரும் கூட அதெல்லாம் கவனிச்சிருப்போம். ஸோ அது மாதிரி நம்மளை காணுகின்ற காட்சிகள் எல்லாவற்றிலுமே அந்த பேரன்பை நிறைத்து கொண்டு அந்த பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு இதயத்தின் சக்கரத்தை ஒவ்வொரு நாளும் விழிக்கும் பொழுது அதே போல அந்த நாள் முழுக்க ஒரு நிறைந்த ஒரு நெஞ்சமாக நிறைந்த ஒரு மனதாக நம்ம வந்து முழுக்க பார்த்து அதில் நம்ம அத்தனை உயிரினங்களையும் அத்தனை கோடி இயல்புகளையும் நம்மளுடைய இயக்கங்களையும் நம்மளுடைய இருப்புகளையும் எல்லாவற்றையும் மனதில் நிறைத்து வைத்து வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக வந்து அந்த ஒரு பூரணத்தை உணர்ந்து நம்ம வந்து உணர்வு நிலையிலும் புரிதல் நிலையிலும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பூரணத்தை உணர முடியும் எப்போதுமே. அப்போ வந்து நமக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைக்குதா அப்பயும் வந்து சந்தோஷமா இருக்க முடியும். சாப்பாடே கிடைக்கலன்னப்போ ஒரு விரதத்துல இருக்கும். இப்போ நான் இந்த ஒரு 30 நாள் ரம்ஜான் விரதத்துல இருக்கேன். அது ரம்ஜானுக்கு எனக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது வந்து ஒரு ஒரு காரணமாகவும் வச்சுட்டு அதே சமயம் நான் இப்போ எப்படி மற்ற இருக்க மாதிரியே இப்போ நாள் முழுக்க இப்போ நான் சாப்பிட்ற ரெகுலரான நாளுக்கும் இப்போ சாப்பிடாம இருக்கிற நாளுக்கும் எனக்கு பெரிய இதுவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து என்னோட விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக தான் கூடி இருக்கும் இந்த விரதத்துல. அப்போ நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ நமக்கு எதுவுமே நம்மளை வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டாது. என்ன மாதிரியான உணவு வேணா இருக்கட்டுமே, அப்போ வந்து அதுக்கான மனசு கூட போகவே போகாது. இப்போ இதே மாதிரி நம்மளுடைய மனப்பழக்கத்துக்கு நமக்கு நிறைய இந்த மாதிரி விரத முறைகளை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த மாதிரி சைலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மௌனம் பயிற்சி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய நிறைய நம்மிடமே எல்லாமே இருக்கு. எதுக்காவது நம்ம தீர்வுகள் இல்லாத ஏதாவது சிக்கல்கள் இருக்கா வாழ்க்கையில்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும், அல்லது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ ஏன்னா இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், எதுக்கெல்லாம் நமக்கு இப்போ போலியோ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு காலத்துல அது இல்லாம ஆயிரக்கணக்கில் வந்து மடிந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அத்தனை குழந்தைகள் காப்பாற்றப்பட்டது, அத்தனை இதுல இருந்து. இப்போ அப்ப அதுக்கு வந்து இது இல்லை சொல்யூஷன் இல்லைன்னு கிடையாது, சொல்யூஷன் வந்து இன்னும் இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாம்.
அது நாட் எட் அப்படிங்கிறதுக்கும் நோ சொல்யூஷனுங்கிறதுக்கும் நாட் எட் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இன்னும் இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர இல்லை என்பது இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓரிரு பாடல்கள் அடுத்த ஒரு பயணத்துக்கு போனதுனால ஒரு பாடல்கள் மட்டும் நாங்கள் வந்து வாசிச்சுட்டு இப்போ நிறைவு பெறேங்கய்யா. மிக்க நன்றி. வாழ்வு நிறைவு, அதனோட அந்த நிறைவாக எப்போதுமே நம்ம வந்து கொண்டாடுவோம். இந்த ஒரு வாழ்வாங்கு வாழ்வோம், ஒவ்வொருவரும் வளமுற வாழ்வோம். நன்றி. நிரந்தரமாய் எங்கும் நின்று விளையாடினதை பரம், அதுவே என்னை பதமறியேன் பூரணமே. கொள்வாய் பிறப்பிப்பாய் கூட இருந்தே சுகிப்பாய், செவ்வாய் பிறர்க்குள் செயலறியேன் பூரணமே. வாரிதியாய் வையம் எல்லாம் மண்ணும் அண்ட பிண்டம் எல்லாம் சாரதியாய் நின்ற தலமறியேன் பூரணமே. வித்தாய் மரமாய் வெளியாய் ஒளியாய் நீ சத்தாய் இருந்த தரமறியேன் பூரணமே. தத்துவத்தை பார்த்து மிக தன்னை அறிந்த அறிவால் உய்த்து உனைத்தான் பாராமல் உய்வாரோ பூரணமே. அப்போது அந்த பூரணத்தை உணராமல் பார்க்காமல் எத்தனையோ பேர் வந்து வாழ்க்கையில ரொம்ப ஒரு பேரின்பத்தை வந்து இழந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் நாம் இந்த தருணத்தில் நம்ம உணர்ந்தால் கூட அந்த பூரணத்தோடு மீண்டும் நம்மளை ஒரு ரீகனெக்ட்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஐயாவுக்கான அந்த கேள்விக்கான பதிலாகவும் கூட நான் வந்து சொல்றேன். அது வந்து நடக்கும். அதாவது அந்த அலை நிலை என்பது எப்போதுமே நம்மளோட தொடர்ந்து இருப்பது, மாற்றம் என்பது மாறாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பது. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மனிதருமே யாருமே முழு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பர்ஃபெக்டாக தான் இருந்தோம் நம்மளுடைய குழந்தையா பிறக்கும் போதும் அப்படி இப்படியும். ஆனால் எங்கேயோ நம்ம வந்து தொலைச்சிருப்போம், அல்லது மற்ற அந்த ஒரு பிறர்மன தூண்டல் அல்லது மற்ற இதனால வந்து இழந்திருப்போம், அல்லது இழந்த மாதிரி ஒரு சூழல், ஒரு உணர்வு வேணா இருந்திருக்கலாம். ஆனால் அது மறுபடியும் இட் கேன் பி ஹீல்ட் அண்ட் அகெயின் கோ பேக் அப்படின்ற மாதிரி நம்மை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டே இருப்போம். மீண்டும் மீண்டும் அந்த பூரணத்தில் நிலை கொண்டு அதோடு நம்மளுடைய தொடர்ந்த ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர் இணைப்பை நம்ம வந்து எடுத்துக்கொண்டே இருப்போம். அதற்கு இந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் மைண்ட், இந்த சித்தர்கள் சிந்தனை மாதிரியான ஒரு இடங்களாகட்டும், அல்லது நம்ம நல்லோர்கள் கூடும் பொழுது அந்த நல்ல சிந்தனைகளோடு நம்ம மறுபடியும் உயிர்கலப்பு செய்வது போல இந்த பிரபஞ்சத்துடனான உயிர்கலப்பை ஒவ்வொரு தருணமும் நாம் உணர்ந்து வாழ்வோம். நன்றி நன்றி நன்றி. நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன் என்று நினைக்கிறேன். பொறுமைக்கும் புரிந்துணர்வுக்கும் நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. நிறைய விஷயம் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றிங்க. நம்ம அடுத்த பாடலுக்கு போகலாங்கய்யா. மணிவண்ணய்யா, நீங்கள் ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? நல்லதுங்கய்யா. மகேந்திரன் ஐயா வேற ஒரு கமிட்டியில் போக வேண்டிய நேரம் இருக்கிறதா அவங்களுக்கு விடைவு பெறணும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே எனக்கு ஒரு அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அருண் வரல, ஐயா தான் இருந்தாங்க, யாராவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல உள் மனசுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்போது, சாதாரணமாக நீங்கள் 8 மணிக்கு மேலே 8:30 மணிக்கு மேலே தான் அந்த தளத்துக்குள்ளே வர்றது ஒரு வழக்கமாக உங்களுக்கு அப்பதான் டைம் ஒத்து வரும்னு நினைக்கிறேன். அந்த சமயங்கள்ல தான் நீங்க வந்ததே நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்லயே நீங்க வந்தீங்க. இதுவே ஒரு 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 பெரிய இந்த தளத்துக்கான ஒரு பெரிய அருளா தான் நான் நினைக்கிறேங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி பூரணம்ங்கிறது நம்ம அடைய வேண்டிய இடம் இல்லை, இருக்கிறதை உணர வேண்டிய இடம். நம்ம ஏற்கனவே பூர்ணமா தான் இருக்கோம். அந்த ஒரு குழந்தை வந்து தன்னுடைய குழந்தைத்தன்மையில் பூர்ணமாய் இருக்கிறது, மாணவன் மாணவத்தன்மையில் பூர்ணமாய் இருக்கிறான், வாலிபன் வாலிபத்தன்மையில் பூர்ணமாய் இருக்கிறான், வயோதிகர் வயோதிகத்தன்மையில் பூர்ணமாய் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய மொத்த பேச்சோட சாராம்சமா நான் டேக்காக புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்கய்யா. நீங்க ஐயா நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்ல, அடுத்த பாடத்துக்கு போகலாம். நல்லதுங்க, அடுத்த பாடலுக்கு போலாங்கய்யா. நல்லதுங்க, அடுத்த பாடல். ஐயா ஏற்கனவே அந்த பாடல் ஒரு தடவை படிச்சாங்க, இந்த மறுபடியும் நானும் படிக்கிறேன். கொள்வாய் பிறப்பிப்பாய் கூட இருந்தே சுகிப்பாய், செல்வாய் பிறர்க்குள் செயலறியேன் பூரணமே. கொள்வாய் பிறப்பிப்பாய் கூடர்ந்தே சுகிப்பாய், செல்வாய் பிறர்க்குள் செயல் அறியேன் பூரணமே. நன்றிங்க. நன்றிங்கய்யா. கொள்வாய் பிறப்பாய் கூட இருந்தே சுகிப்பாய், செல்வாய் பிறருக்குள் செயலறியேன் பூரணமே. இந்த பாடலில் கொள்வாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கொள்வாய்ங்கிறது ஏற்றுக்கொள்ளுதலே அந்த லகரம் போடாமல் கொள்ளுதல் இந்த தான் போட்டிருக்காங்க. அப்போ கொள்வதும் அதுதான், பிறப்பதும் அதுதான், கூட இருந்தே சுகித்திருப்பதும் அதுதான். பூரணத்தை தான் இங்கே எல்லாமே முன்னெடுத்து இந்த பாடல்கள் பாடப்படுறதுனால அதுவும் அதுதான்.
செல்வாய் பிறருக்குள் செயலறியேன் பராபரமே. இந்த இடத்துல பொருள் பார்த்தோம்னா சுகிப்பாய் இந்த மூணையும் சொல்லிட்டு நாலாவது செல்வாய் அப்படிங்கிறாரு. பிறருக்குள் செல்வாய் செயலறியேன் பூரணமே. நீ பிறருக்குள்ளே செல்லுகின்ற செயலை அறியாமல் இருக்கனே பூரணமே அப்படிங்கிறாரு. இந்த பூரணத்துவங்கிறது எல்லாருக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். எங்கே நிறைந்திருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாத்தையும் நீக்கமர எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கு. ஆனால் அதை உணர்ந்து கொள்வர்கள்கிட்ட தான் நம்மக்கிட்ட தான் தன்மைகள் இருக்குது. ஓசோ சொல்லுவார், இந்த வார்த்தை என்னுடையது, பொருள் உன்னுடையது அப்படின்னு. அப்போ பிரம்மங்கிறது பரிபூர்ணம்ங்கிறது இங்கே எங்குமே நிறைந்திருக்கு, எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. ஆனால் அது அவரவர் சுவைப்பதிலும் அவரவர் உணர்வதிலும் வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பாடலை நம்ம பார்க்குறோம். அதை அந்த இதை நான் அறியலையே பூரணமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடலை பாடியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேங்க. வேறு எதுக்கு உங்களோட பார்வைகளையும் பதில்களை பகிர்ந்துக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா மணிவண்ணன் ஐயா, வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்களோ பார்வையோ இருக்கான்னு கேட்டுக்கலாங்க ஐயா. ஒன்றும் இல்லைங்க குணா, நீங்கள் தான் சொல்கிறத சொல்லுங்கள், இல்லைன்னா அடுத்த பாடலுக்கு போகலாம். அடுத்த பாடல் போயிடலாங்க ஐயா. அரங்கு ஐயா இல்லை அப்புறம் புதுசாக இணைஞ்சிருக்கிற சிவகுமார் ஐயா, அப்புறம் இன்னொருத்தர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாங்க ஐயா. நல்லதுங்கய்யா. வேறு எதாவது கருத்துக்கள்லாம் அடுத்த பாடலுக்கு போவாங்க. நம்ம அதை ஓரளவுக்கு பார்த்துட்டு இறுதியாக அருண் பிரகாஷ் அவங்க பார்வையில் பார்க்குறதுனா கூட ஒரு முறையை பார்த்துடலாங்கய்யா. நன்றிங்க. பாடல் போயிடலாங்க ஐயா. அடுத்த பாடலுங்க. வாரிதியாய் வையம் எல்லாம் மண்ணும் அண்ட பிண்டம் எல்லாம் சாரதியாய் நின்ற தலமறியேன் பூரணமே. வாரிதியாய் வையம் எல்லாம் மண்ணும் அண்ட பிண்டம் எல்லாம் சாரதியாய் நின்ற தலமறியேன் பூரணமே. நன்றிங்க. ஐயா மிக நன்றிங்க ஐயா. வாரதியாய் வையமெல்லாம் மண்ணும் அண்டபிண்டம் எல்லாம் சாரதியாய் நின்ற தலம் அறியேன் பூரணமே. வாதிரியாய் வையமெல்லாம் வயதனையா, இந்த இடத்துல வாதிரியாயின்ற வர்றதுக்கான சரியான பொருள் என்னங்கய்யா இருக்கும்? உங்களோட பார்வையில் சொல்லுங்களேன். இல்லை அரங்கோ ஐயா வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க ஐயா. அண்ட பிண்டமெல்லாம் கலந்து நிற்கிறது, அண்டத்துலேயும் நிற்கிறது பிண்டத்துலேயும் நிற்கிற அந்த பரிபூரணத்தை சாரதியாய்னா வழி நடத்தக்கூடிய தன்மையோட நின்ற தலைமுறையை, நீ வழிநடத்தக்கூடிய தன்மையோடு நிற்கிற தலத்துக்கு இந்த லானா போட்டிருக்காருங்க. அதனால் இந்த தலத்தை எப்படி புரிந்துக்கிறதுன்னு ஒரு சின்ன குழப்பம் வருது. இதை அவங்களோட பார்வையில் விட்டுருவோம். அவங்க அருண் பிரகாஷ் ஐயாவோ இல்லை மகேந்திரன் ஐயா, அரங்கோ ஐயா அவங்க என்ன பார்வையில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போங்க. இந்த பாடலோட நம்ம புரிஞ்சுக்க சொல்லுங்க ஐயா. நன்றிங்க. இந்த பாடலோட நம்ம இப்போ நாம் கருத்து கேட்டின வரைக்கும் வையமெல்லாம் மண்ணும் அண்டம் பிண்டம் வாரிதின கடல். நன்றிங்க அரங்கோ ஐயா. வாரிதின கடல்னு போட்டிருக்கீங்க. கடலாகவும் வையகம்னா உலகமாகவும் பூமியாகவும் வையம் இந்த வையகத்தை சொல்கிறாங்க. எல்லாம் மண்ணும், அப்போ கடலுங்கிறப்ப மண்ணையும் தனியாக சொல்லியிருக்காருங்க. வானம் பூமி மண்ணும் விண்ணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அண்டபிண்டம், அண்டத்துலேயும் சரி பிண்டத்துலேயும் சரி எல்லாத்துக்கும் எல்லாம் சாரதியாய் நின்ற தலமறியேன் பூரணமே. அந்த
தலம்ங்கிறது இந்த இடத்த தன்மைன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பாடலுக்கு ஏற்ற பொருளாக தன்மைன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த தலத்தை நான் தன்மையை அறிந்துகளையே பூரணமே அப்படின்றாரு. அந்த இந்த பூரண நிலையை பரிபூரண நிலையை உணர்ந்ததுக்கு அப்புறம் அது எங்கெல்லாம் இருக்குங்கிறத ஏக்கத்தோடு பாடுற பாடலாக தான் இதை பார்க்க முடியுதுங்க. அந்த இதில் இந்த பாடல் இப்படி இந்த மாதிரி பொருள் எடுத்துக்க முடியுது. மற்றவர்கள் கருத்தையும் நம்ம கேட்போம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அரங்கோ ஐயா இன்னொரு கருத்து சொல்லியிருக்காங்க. மண்ணும் நிலைக்கும் அப்படின்னு. அப்போ இதை கடலாகவும் வையகமாகவும் மண்ணாகவும் எல்லாத்துலேயும் நிலைத்திருக்கக்கூடிய அண்டபிண்டமெல்லாம் நின்ற சாரதியாகி சாரதினா இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சாரதினா வழிகாட்டுபவர். அந்த கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக வந்தார்னு சொல்லுவாங்கள்ல, சாரதியாக வந்தார். பார்த்த சாரதிங்கிற ஒரு பெயரே அவருக்கு இருக்குது. வழிகாட்டியாக ஒரு நம்மை செலுத்தக்கூடிய அந்த தன்மை கொண்டவராய் அந்த பொருளை எடுத்துக்கலாங்க. இயக்குவோன்கிறது தான் சரியான தமிழ் சொல்லாக இருக்கும். நம்மளை இயக்கக்கூடிய அந்த பரம்பொருளாய் இருக்கே அப்படிங்கிற அந்த தன்மையிலிருந்து சொல்கிறாருங்க இந்த பாடலை. நன்றிங்க. இதுக்கு வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்கவங்க பகிர்ந்துக்கலாங்கய்யா. இல்லை அடுத்த பாடலுக்கு போங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். இது சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கலாங்கய்யா. ஆமாங்க. வாரதிங்கிறது வந்து கடல் தான். அது சங்க காலம் தவிர்த்து மறுபடியும் படிப்படியாக மொழி வளர்ந்து வரும்போது வாரதிங்கிறது வந்து கடலை குறிக்கும் ஒரு சொல்லாக வந்ததுன்னு தான் கூகுளில் தேடி பார்க்கும்போது சொன்னது இல்லையா. ஸ்தலம் அப்படிங்கிறது சின்ன லா போகிறது வந்து நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் சிவஸ்தலம் அந்த மாதிரிலாம். ஸ்தலம்ங்கிற வார்த்தையில் வரும்போது தலம் வருதுங்கய்யா. தலம்ங்கிறது அந்த இந்த லா தான் போடுறவங்க பள்ளத்துக்கு வர லா தான் போடுறவங்க கூட இந்த லா போட்டாலும் அந்த இடம்ங்கிறதையும் குறிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் புரியுது. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. அந்த பொருள் கூட தான் பார்த்தேங்க. அப்படி தான் தோணுது. வேறு எதுவும் கருத்துக்கள்லாம் அடுத்த பாடலுக்கு போகலாங்கய்யா. நல்லதுங்க. அடுத்த பாடல். வித்தாய் மரமாய் வெளியாய் ஒளியாய் நீ சத்தாய் இருந்த தரமறியேன் பூரணமே. வித்தாய் மரமாய் வெளியாய் ஒளியாய் நீ சத்தாய் இருந்த தரமறியேன் பூரணமே. நன்றிங்க. நன்றிங்கய்யா. வித்தாய் அப்படின்னா விதையாய், மரமாய், வெளியாய், ஒளியாய். ஒளிங்கிறது இந்த இடத்துல வெளிச்சம்ங்கிற பொருள் படக்கூடிய ஒளியா லைட்டுங்க அந்த இடத்துக்கு வருங்க. வெளியான வெட்ட வெளி. ஒளியாய் நீ சத்தாய் அப்படின்னா இந்த இடத்துல சத்துனா இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக பின்புலமாக ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். சத்து அப்படிங்கிறதே சக்தியின் மாறுபட்ட ஒரு நிலையாக தான் சத்துன்னு சொல்கிறாங்க. உடலில் சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போதே நமக்கான இயங்கு சக்தி குறையுது. இயங்கு சக்தி குறையும் போது அதோட தன்மை இயக்கும். இந்த உடல் இயங்குவதற்கான சக்தி இல்லை. அப்போ சத்துக்கள் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தாங்க இந்த இடத்துல இது எல்லாத்துக்குமான சக்தியாக நிற்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லி பொருள் புரிந்துக்கிறாங்க. எல்லாமே நிற்கிற அதோட தரம் அறியேன் பூரணமே. அந்த தரத்தை அறியாமல் இருந்துட்டனே அப்படிங்கிறது தான் தரம் அறியேன் பூரணமே அப்படிங்கிறாரு. இது எல்லாமே இந்த உணர்வு நிலைக்கு முந்தைய நிலையில் இப்படி இருந்தேன், இவ்வளோ எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் ரொம்ப புரிஞ்சுக்க முடியாமல் இருந்துட்டேனே அப்படிங்கிற இயக்கத்தில் வந்த பாடல்களாக தான் நம்மளோட பார்வையில் படுதுங்க. இதுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், வேறு கருத்துக்கள் இருக்கலாம். இதை தாண்டி நம்மளை தாண்டி இன்னும் சிறப்பாக கருத்துக்கள் கருத்துக்கள் சொல்லக்கூடியவங்க இருக்கலாம். அது நிச்சயம் வரவேற்கக்கூடிய தகவல்கள் தான். நமக்கு எட்டின வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு பார்த்துருக்கோங்க ஐயா. மற்றவங்க இது சார்ந்த கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க ஐயா, தாராளமாக. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஏன் நீங்க சொன்ன கருத்தே ரொம்ப சிறப்பாக தான் இருந்தீங்க. நம்ம ஏன்னா எளிமையான பாடம் தான். எந்த இடத்துல வித்தாக இருந்தாலும் சரி, வேற மதமா இருந்தாலும், வெளிச்சமா இருந்தாலும், ஒளியா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இந்தியா இருக்கு. ஆனா அந்த இருந்த தரத்தை நான் அறியாமல் இப்படியே இருக்கிறானே அப்படிங்கிற பூர்ணமைங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டாங்க. அப்படிதான் புரியுது. அந்த நீங்க சொன்ன கருத்து ரொம்ப மிகவும் சிறப்பாக இருந்தீங்க. வேற எதுவும் கருத்து இல்லைன்னா அடுத்த பாடலை படிக்கிறேங்க. நல்லதுங்கய்யா. அடுத்த பாடல். தத்துவத்தை பார்த்து மிக தன்னை அறிந்த அறிவால் உய்த்து உனைத்தான் பாராமல் உய்வாரோ பூரணமே.
தத்துவத்தை பார்த்து மிக தனையறிந்த அறிவால் உய்த்து உனைத்தான் பாராமல் உய்வாரோ பூரணமே. நன்றிங்க. நன்றிங்கய்யா. இன்று நம்ம பார்க்குறதுல இறுதி பாடலுக்கு வந்துட்டோம். அதாவது 135 36வது வரிகள். இந்த 2 வரிகளுக்கு போனால், தத்துவத்தை பார்த்து மிகத்தன்னை அறிந்த அறிவால் உயர்ந்து உனைத்தான் பாராமல் உய்வாரோ பூரணமே. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வியாக வைக்கிறாரு. பாராரோ, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் இந்த பாடலில் வந்து உய்வாரோ அப்படின்னு மற்றவங்க உய்வாங்க, மற்றவர்களுக்காக இந்த கேள்வியை வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க எப்படி உய்வாங்க? தத்துவத்தை பார்த்து மிக தன்னை அறிந்து அறிவால் உயர்ந்து உன்னைத்தான் பாராமல் உய்வார. இந்த தத்துவத்தையெல்லாம் பார்த்து மிக தன்னைத்தானென்று அறிதல், தன்னை அறிந்து அப்படிங்கிற இடத்துல மிகத்தன்னைனா அந்த தடைகளற்ற எந்த குழப்பமற்ற நிலையில் தன்னை அறிந்து அறிவால் உயர்ந்து, அறிவே கடவுள் அப்படிங்கிறது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. இந்த அறிவு முழுமை அது முக்தி அப்படிங்கிறது வேதாத்திரி மகரிஷியோட கவிகளில் வருங்க. அறிவு தான் முழுமை பெறும்போது அது முக்தி ஆகிறது, அதுதான் பரம்பொருள் ஆகிறது. அந்த அறிவு நிலை உயரும்போது தான் நீங்கள் முழுமை பெறுறீங்க அப்படிங்கிறத மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த நிலையில் அறிந்து அறிவாய் உயர்ந்து உன்னை தான் பாராமல் உய்வாரோ பூரணமே அப்படின்னு அந்த அறிவு நிலையில் உயரும்போது அவங்க உன்னை பார்க்காம போயிடுவாங்களோ அப்படிங்கிற இதில் பொருள் எடுத்துக்கலாங்க அந்த இடத்துல. அப்போ அறிவு நிலைங்கிற அந்த இறையருளை ஔவையாரும் சொல்லியிருப்பாங்கள்ல, அரிது மானிட பிறத்தல் அரிது அப்படிங்கிறதுல அறிவுள்ளோரை கனவிலும் நனைவிலும் காண்பதுவே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இப்போ அறிவுள்ளோருங்கிறவங்க யார் அப்படிங்கிறப்ப அந்த அறிவு நிலை முழுமை பெற்றவர்கள் எல்லாமே இந்த நிலையை உணர்ந்துருவாங்க. பூரணத்தை சுவைத்து விடுவார்கள், பூரணத்தை அறிந்து கொள்வார்கள், பூரணத்தை உணர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதாங்க இந்த பாடல் வழியாக நமக்கு சொல்கிறாருங்க. பட்டின தரப்பாடல்களில் 136வது வரி 35 36 இந்த வரிகள் வந்து நமக்கு இதை உணர்த்துது. இது சார்ந்து வேறு கருத்துக்கள் இருக்கவங்க தாராளமாக பகிர்ந்துக்கலாம். இதுதான் முழுமையான கருத்துன்னு இல்லை, நம்மளை தாண்டி இன்னும் தெளிவான கருத்து பார்க்கக்கூடிய பேராசிரியர்கள், பெருமக்கள், சிறந்த அறிஞர்கள்லாம் இந்த தளத்திலலாம் இருக்காங்க வெவ்வேறு தளங்களில். இன்றைக்கி அவங்கெல்லாம் உள்ள நம்ம சிற்றறிவுக்கு எட்டிய அளவுக்கு ஓரளவுக்கு பாடல்களை பார்த்துருக்கோம். இதில் குறைகளும் தவறுகளும் பிழைகளும் நிறைய இருக்கலாம். இதெல்லாம் சித்தர்கள் நம்மளோட அறியாமையால் நம்ம செய்த பிள்ளைகளை சித்தர்கள் மன்னிப்பாங்கங்கிற நம்பிக்கையோட இன்னும் பெரியவர்கள் இதை இன்னும் தீர ஆராய்ந்து நல்ல கருத்துக்களை எடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பாடல்களுக்கு நிறைவு செஞ்சுருக்கோங்கய்யா. இது சார்ந்து வேறு எதுவும் கருத்துக்கிறவங்க தாராளமாக பகிர்ந்துக்கலாங்க. கீழே இருக்கவங்க ஐயா யாராவது பிரபாகர் ஐயா இருக்கீங்க, அரங்கோ ஐயா இருக்கீங்க, பாலமுருகன் ஐயா, சிவகுமார் ஐயா, சசிகலா அம்மா வந்திருக்காங்க, சங்கர் இருக்காங்க. ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்துக்கணும், உள்ள உங்களோட அனுபவங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா தாராளமாக கை உயர்த்துங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து கொள்வோம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அரங்க ஐயா வந்திருக்காங்க, வாங்க ஐயா. ஐயா கூடி இருக்க அனைவருக்கும் வணக்கம். சுவாயனம்மா நல்லா தான் போயிட்டு இருக்குங்க, சிறப்புங்க. அந்த சத்து என்பது பரம்பொருளை குறிப்பதற்கான ஒரு வார்த்தை. சத்து, அசத்து, சதசத்து அப்படின்னு மூன்றாவது பதி பசு பாசத்தை வந்து இந்த 3 சொற்களாலும் குறிப்பிடுவது வழக்கு. அதுல வந்து சத்து என்பது நிலைத்த பொருள், சத்தானது, அதாவது உறுதி பொருள், பதி, இதுதான் வந்து. அசத்து என்பது மலம், நிலை இல்லாத பொருள். நிலையான பொருள் சத்து, நிலை இல்லாத பொருள் பாசம் அப்படிங்கிறது, மாயை அப்படிங்கிறது. சதசத்து என்பது இரண்டுக்கும் நடுவில் உள்ளது, அறிவித்தால் அறியக்கூடிய பொருள், அது வந்து உயிர், அதுதான் வந்து சதசத்து அப்படிங்கிறது. அதனால அவர் வந்து வித்தாய் மரமாய் வெளியாய் ஒளியாய் நீ சத்தாய் இருந்த தரம் அறியேன். முன்னாடி தளம் அறியேன் அப்படின்னாரு. தளம் என்பது
ஊர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி. எந்த தளத்துல இயங்குறதுன்னா அந்த தளம் வந்து அந்த மத்தள போடுவாங்க. இந்த தளம் வந்து இப்ப தலைமுறை அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஊர் அப்படின்னு சொல்ற மாதிரி. தளம் தரம் அப்படின்னு அந்த அந்த சொற்களோட தொடர்ச்சி இருக்கிறத பாக்குறேன். அதே போல அதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி நிறைய ஒரு ஒரு சின்ன எழுத்த வார்த்தையை மட்டும் மாற்றி அதனுடைய அந்த மாலையில ரொம்ப அருமையா பட்டினத்தார் வந்து கொண்டு போறாங்க. வித்தாய் மரமாய் வெளியாய் ஒளியாய் நீ சத்தாய் இருந்த தரமறியேன் பூரணமே. இவங்க இப்ப இடையில சொல்லாததுலயும் நம்ம வந்து வருவிச்சுக்கணும். ஒரு வித்து மரமாகுது, வெளியாகவும் இருக்கிறாய், ஒளியாகவும் இருக்கிறாய். அது வெளி ஊடுருவக்கூடிய இடம் வந்து ஒளி, ஒளி ஊடுருவக்கூடிய இடம் வந்து வெளி, அது பரந்த ஆகாயம். இரண்டுமே அதான். வித்து என்பது மரமாகும், மரம் வித்தாகும். இது வந்து ஒரு சைக்கிள். அதுபோல இது எல்லாத்திற்கும் இந்த இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது சத்து, அந்த பூரணம் தான் வந்து இது. அது எந்த தரத்தில் இருக்கும், அது வந்து எப்படி இயங்கும், அதனுடைய தரம் என்ன, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியவில்லை அப்படின்னு தினத்தரையா சொல்றாங்க. அதே போல வாரதி வையம் எல்லாம் மண்ணும் அண்ட பிண்டம் எல்லாம் சாரதியாய் நின்ற தலம். இது வந்து அந்த இயங்குகின்ற அந்த பெருமான் சாரதியாக உள்ள இருந்து உடனாய் இருக்கிறார், வேறாய் இருக்கிறாய், தனியாய் இருக்கிறார். அவர் வந்து உடனாய் இருக்கிறது தான் வந்து சாரதியாய் இயக்குவதற்கு நம்ம இயக்குகிறார். வாரதியாய் வையமெல்லாம் மண்ணும் அண்ட பிண்டம் எல்லாம் சாரதியாய் நின்ற தலம். அது வந்து கடலாகவும் உலகமாகவும் எல்லாமாகவும் நிலைத்து அண்ட பிண்டம் எல்லாம் சாரதியாக இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த பூரணத்தை நான் அறியவில்லை அப்படிங்கிற மாதிரி. கொள்வாய் பிறப்பிப்பாய் கூடே இருந்தே சுகிப்பாய், செல்வாய் பிறர்க்குள் செயலறியன். இதான் அந்த கூட இருந்தே சுகிப்பாய்ங்கிறது தான் வந்து அந்த உடனாய் இருக்கிற நிலை. அவர் வந்து உயிருக்குள் உயிராக இணைந்து இருக்கிறார். ஆனா அதை அனுபவிக்கிறாரா என்றால் இல்லை, ஆனா உடனாக இருக்கிறார். உயிர்கள் அனுபவிப்பதற்கு கூட வந்து சாட்சிக்காரனராக அந்த பரம்பொருள் இருக்கிறது. அதுதான் வந்து கூட இருந்தே சுகிப்பாயின்னு பெரியவங்க வந்து அதை வந்து அவங்க மேல ஏற்றி சொல்றாங்க. கடவுள் மேலேயும் நீ கண்டிப்பா என்னோட இருந்து சுகிக்கிறாய், செல்வாய் பிறருக்குள் செயலறியன், அந்த செயலை எனக்கு தெரியவில்லை, எப்படி நீ வந்து நடக்கிறாய் அப்படின்னு இயங்க சொல்றாங்க. நிரந்தரமாய் எங்கும் நின்று விளையாடினதை பரமதுவே என்னை பதமறியேன் பூரணமே அப்படின்னு. அதான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படின்னு சொன்ன மாதிரி நிரந்தரமாய் அவர் வந்து இருந்த நிலையையும் பரத்தினுடைய நிலையையும் சொல்றாங்க. அனைத்து பாடல்கள் வந்து நான் லேட்டா வந்ததுக்கு மன்னிக்கணும். அதோடைய சிறப்பு. நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க. பிரபாகர் ஐயா வந்து கை உயர்த்திருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்கேன், மேலே வாங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இந்த ரூமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதங்கள் ஆச்சு. ஓகே, ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். இப்போ வந்து மாயையும் சொல்லியிருந்தாங்க. மாயையை வந்து இல்யூஷன், நிலையற்ற தன்மைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் படித்த வரைக்கும் வந்து மாயை வந்து நிலையற்ற தன்மை கிடையாது. ஏன்னா முக்குணங்களையும் உருவாக்குனது மாயை தான், பஞ்சபூதங்களையும் உருவாக்குனது மாயை தான். அண்டு முக்குணங்களும் பஞ்சபூதங்களும் மாயையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்த கம்ப்ளீட் யூனிவர்ஸும் வந்து மாயையால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ மாயைக்கு உட்பட்டவங்கள் தான் தேவர்களும் நவகோடி சித்தர்களும் அந்த இருக்கிற எல்லா தெய்வங்களும் வந்து எல்லாருமே வந்து மாயைக்கு உட்பட்டவங்க தான், மாயையால் பாதிக்கப்பட்டவங்க தான். அண்ட் மாயையோட பாதிக்கப்பட்டவங்க இந்த சென்ஸ் மாயையோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது.
அண்ட் அதுலேருந்து அவங்களாலே அவ்வளவு ஈஸியாக வெளியில் வர முடியாது. ஈஸியாக வெளியில் வர முடியாது இன் த சென்ஸ் தே கேன் மேனிப்புலேட், பட் தே ஆல்சோ ஹாவ் டு ஒபே த லாஸ்ங்கிற மாதிரி தான் வரும். அண்ட் இப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் மாயையை வந்து நிலையற்றதுன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. அண்ட் எஸ், மைட் பி நீங்கள் வந்து வேற வேர்டை வந்து மாயைங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கலாம். நான் நினைக்கிறேன். பட் மாயை வந்து என்ன நடந்ததோ ரியல் உண்மையான விஷயத்தை தான் வந்து மாயைன்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து நிலையற்ற தன்மை அந்த பொய்யானதுங்கிறத வந்து இல்யூஷன் சொல்லலாம். அந்த இல்யூஷனுக்கு வந்து வேற வேர்டு இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜாலம்ங்கிறது வந்து இல்யூஷன். அண்ட் மாயைக்கும் இந்த ஜாலத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் தப்பாக பிரயோகிக்கிறாங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி மீனிங்கே ரொம்ப தப்பாகிற மாதிரி எனக்கு தோணுது. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர். தேங்க்யூ. நன்றி ஐயா. நம்ம மாயை என்பது மலமாயை அப்படின்ற அர்த்தத்துல சொல்றோம். மலம் வந்து மும்மலங்கள்ல வந்து ஒன்று வந்து மாயை. அது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியது. அதை வந்து சகஜ மலம் அப்படின்னு நம்ம வந்து அதையும் மூன்றா பிரிக்கும் பொழுது மாயை வந்து இருளை காட்டுவதனால அது வந்து ஒரு உதவி செய்யக்கூடியது. இறைவனை காட்டுவதற்காக அந்த மாயை வந்து பரம்பொருள் நமக்கு பயன்படுத்துகிறது. அதை விளக்கம் பெறுவதற்காக துவைக்கும் பொழுது அழுக்கை சேர்த்து துவைப்பது போல மாயையை நமக்கு வந்து ஊட்டி பெருமான் வந்து நம்மளுடைய மறைப்பை நீக்குகிறார், ஆணவ மலத்தை நீக்குகிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த மாயை என்பது உயிர்களுக்கு மும்மலங்கள் அப்படின்னு நிறைய பாடல்கள்ல வரும். அதுலதான் மும்மலத்தில் ஒன்று மாயை. அந்த மூன்று மலங்களையும் ஒன்றாக சேர்த்து பாசம் அப்படின்ற ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க. பதி, பசு, பாசம் அப்படின்னு மூன்று பொருள் தான் வந்து முப்பொருள் உண்மை அப்படிங்கிற கருத்து. முப்பொருள்ல வந்து ஒன்று வந்து சத்து, அது வந்து பதி. இன்னொன்று வந்து அசத்து, அது வந்து அதாவது அதுதான் மலம் என்பது. அதுதான் வந்து இந்த மூன்று மும்மலம் என்பதுதான் அசத்து. நம்ம வந்து உயிர் என்ற கருதக்கூடிய பொருள் வந்து சதசத்து, சத்து கூட்டல் அசத்து, சதசத்து அப்படிங்கிறது. அந்த கருத்துலதான் வந்து நம்ம வந்து அதாவது உலகம் முழுவதையுமே இந்த மூன்று பொருள் முப்பொருள்ல வந்து அடைக்கிறதுனால இந்த கருத்து வந்து அந்த இடத்துல மாயை என்பதை குறிப்பிட வேண்டியதாக போயிட்டு தெளிவா சொல்ல முடியலன்னா மன்னிச்சுக்கணும், அந்த அடியனுடைய தவக்குறைவு. பட் பாசம், பதி, பசு, பாசம்னு சொல்லக்கூடிய திருமூலர் சொல்லக்கூடிய அந்த மூன்று இதுல பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு அவர் வந்து திருமூலருடைய திருமந்திரத்துல வரும். அந்த பாடலுடைய கருத்தை ஒட்டி அடியன் சொன்ன கருத்து அது. மாயை என்பதை நம்ம உயிர்களுக்கு மேல ஏற்றி அது விளக்கம் பெறுவதற்காக வந்து அந்த மாயை உதவுகிறது. அதுல வந்து அந்த வகையில் அது வந்து தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஒன்று. அப்ப அது வந்து நீடித்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மைதான். ஆனா அது நிலையற்றதா நிலையானதா? சத்துக்கு முன்னாடி அது வந்து நிலையற்றது, அசத்துக்கு முன்னாடி நிலையற்றது. ஆனா மூன்றுமே வந்து பசுபாசம் அனாதி அப்படின்னு திருமூலர் சொன்னனால உங்க கருத்து வந்து ஓரளவு அந்த நிலையானதுதான் அதுவும் அப்படின்னு நீங்க வந்து சொல்றதும் ஓரளவு பொருந்துது. நான் அத நிலையற்றதுன்னு எந்த மீனிங்ல சொன்னேன் அப்படின்னா, உயிர்களுக்கு வந்து அது வந்து கண்டினியூஸா அது வராது. ஏன்னா அது வந்து உயிர் வந்து எடுத்ததின் பிறவி வந்து சத்தை சாருவதற்காக தான் உயிர் எடுத்தது. அந்த உயிர் தன்னுடைய அடைவை கொண்டு போகிறதுக்காக சொன்னது. நன்றி ஐயா, நன்றி. நீங்க குறிப்பிட்டு நீங்க சொன்னதுக்கு நன்றி. அப்படியே என்னுடைய தவக்குறைவுக்காக மன்னிக்கலாம். நன்றிங்க, பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க, மிக்க நன்றிங்க. வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்குங்களா ஐயா? வேறு எதுவும் கருத்துக்கள்னால் நம்ம கிட்டத்தட்ட நிறைவு செய்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க.
நான் எப்போதும் எல்லோரும் இருப்பாங்க. இன்னொரு பாடல் இருக்காங்க ஐயா. தத்துவத்தை பார்த்து மிக தன்னை அறிந்த அறிவார் உய்த்து உனைத்தான் பாராமல் உய்வாரோ பூரணமே. அந்த பாடலும் பார்க்கலாம் இன்னைக்கு. ஐயா ஆமாங்க, அது பார்க்கலைங்க. வித்தாய மரமேடு, ஆமாம். இறுதியாக இன்னொரு வரிகள் இருக்கு ஐயா. மணிவன் ஐயா இன்னொரு பாடல் இருக்குங்கய்யா, இன்னும் 2 வரிகள். ஐயா அந்த பாடல் நம்ம படிச்சோம், நீங்க அதுக்கான கருத்தையும் சேர்த்து சொன்னீங்க. ஐயாவும் விளக்கம் சொல்லட்டுமே, அந்த ஆ பாடலுக்கான விளக்கமும் சொல்லட்டுமே. நன்றி ஐயா. இல்ல இல்ல, நான் இப்ப நம்ம ஆமாம் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பேசின விவாதமே அதான் அந்த பாடலுக்காக தாங்க. அதுக்கு விளக்கமே நம்ம வச்சுக்கலாங்க. ஆமாம் 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 ஆமாம். நம்ம வந்து அதனுடைய பொருளுடைய தத்துவத்தை பார்த்து நம்ம அறிந்த அறிவால உயிர்த்து அவங்க இறைவனை பார்க்காமல் நம்ம போய்விடுவோமோ, அந்த பராபரத்தை பூரணத்தை நாம் வந்து அதை அறியாமல் போய்விடுவேனோ அப்படிங்கிற அந்த ஏக்கம் வந்து அதுல இருக்கு. அதனால தத்துவம் ஒன்றறியார் அப்படின்னு தேவார மூவர்லாம் சொல்லுவாங்க. தன்னையும் அறிய மாட்டார், தத்துவம் ஒன்றையும் அறிய மாட்டார் அப்படின்ற மாதிரி, தலைவனையும் அறிய மாட்டாங்க, இவங்க வந்து இது மாதிரி கெடுகிறார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க தேவாரங்கள்ல கூட அந்த மாதிரி ரொம்ப கடுமையா சொல்லுவாங்க. தன்னையும் அறியவில்லை, தலைவனையும் அறியவில்லை, தத்துவம் ஒன்றறியாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய நிகழ்வு. அதாவது மற்ற உயிர்கள் தலைவனை அறிய முற்படாத உயிர்களுடைய இழிநிலை, அதனுடைய பிறப்பு என்ற அந்த பந்தத்துல மாட்டிக்கொண்டு அந்த தலைவனை உணராத அந்த தத்துவங்களை வந்து அறிந்து அப்பதான் அறிய முடியும் இல்லையா. நம்ம வந்து உணர்வது நடக்கும், ஆனா அறிவது வந்து அது ஆராய்ந்தாதான் அதை அறிய முடியும். அறிவினால வந்து அதை அறிவதற்கு அறியக்கூடியதற்கு அவருடைய திருவருள் நிலை நம் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றிங்க. சசிகலாமா இருக்குங்க, ஏதாவது பகிர்ந்துக்கிறதா தாராளமாக பகிர்ந்துக்கலாங்கம்மா. வேறு யாரும் எதாவது கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறீங்களா? சசிகலாமா இன்வைட் பண்ணியிருக்கேன், வாய்ப்பு இருந்தால் வாங்க. வேறு எதுவும் கருத்துக்கள்னால் நம்ம நிறைவு செய்யலாங்க ஐயா. மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வாழை தாலாட்டி பாடி எல்லாம் செய்யலாங்க. மணிவன் ஐயா, குணா ஐயா, ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? ஐயா இன்னைக்கு சிறப்பாக எல்லாமே இப்போ நல்லாவே எல்லா விளக்கங்களும் நல்லா இருந்துச்சு. இப்போ கடைசி ஐயா சொன்ன விளக்கங்களும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய கருத்துக்கள் எதுவும் இல்லை ஐயா. மற்ற யாரும் பேசலாம்னா நம்ம நிறைய பகுதி போகலாம் ஐயா. நல்லதுங்கய்யா. குணா ஐயா, ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பகிர்ந்துக்கங்க ஐயா. நல்லதுங்க. குணா ஐயா பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்க, பார்ப்போங்க ஐயா. நம்ம மணிவனுடைய நிறைவு செய்யலாங்களா? நல்லதுங்கய்யா. நம்ம இன்னைக்கு அருண் வர சித்திரை சிந்தனை பார்க்கறதுக்கு இல்லை, இது மூலிகையை பற்றி பேசுறதுக்கும் இன்னைக்கு அருண் வராதனால அந்த காலத்தில் நம்ம பார்க்க முடியாது. நம்ம வாழை தாலாட்டுக்கு போகலாங்க, நிறைய போகலாம். வேறு ஏதாவது மூலிகைகள் பற்றி பலன்கள் வேறு இல்லை, அல்லது ஏதாவது உங்களோட கருத்துக்கள் யாரும் பகிர்ந்துக்கிறதோ தாராளமாக பகிர்ந்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம நிறைவு செய்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க, நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இப்போதைக்கு வந்து மூலிகையை பற்றி எனக்கு இப்போ அனுபவ அறிவு. இப்போ ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்து அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்புறம் WBA வந்து குறைஞ்சிட்டே வந்து சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, பப்பாளி இலையை வந்து அரைச்சி அந்த சாறு எடுத்து குடிச்சிங்கனாக்கா WBC நல்லா ரைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது அனுபவத்தில் பார்க்கும்போது அது சிறப்பாக இருந்தது ஐயா. அது எனக்கு இப்போ சட்டன் ஞாபகம் வந்தது. அந்த தகவலை ஒரு பரிமாறிக்கலாம். பப்பாளி பழம் சாப்பிடலாம். டெங்கு ஃபீவர் வந்தவங்க அது ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போது பப்பாளி பழங்கள் சேர்க்கலாம். பப்பாளி இலையை அரைச்சி அந்த சாறு எடுத்து கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 5 மில்லி 10 மில்லி மட்டும் அது மாதிரி மட்டும்
குடிக்கிறது அந்த டெங்கு ஃபீவர் வந்தவங்களுக்கான ஒரு நல்ல மருத்துவமாக சொன்னாங்க, அனுபவத்தில் சொன்னாங்க. அதை நாங்கள் செஞ்சும் பார்த்தோம். அது ஒரு சிறப்பான இடத்துல இருக்குங்க. நன்றி. அந்த ஒரு கருத்தை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நன்றி. சிறப்புங்க. பப்பாளி அந்த சாறு வந்து மாத்திரையாகவும் மாற்றி கடைகள்லயே விற்கிறாங்கய்யா. நிறைய எளிமையா நம்ம சாறு எடுத்து முடியாதவங்க, அதுபோல நாடுகள்ல இருக்கவங்க பப்பாயா லீஃப் டேப்லெட்டு நீங்க வந்து வாங்கி நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதுவும் வந்து பிளட் கவுண்ட்டுக்கு வந்து அந்த அதிகப்படுத்துவதற்கு உதவும். அது வந்து எளிமையான மருத்துவம். பின்விளைவுகள் எதுவும் கிடையாது. நீங்க அதை சாப்பிட்டதுனால வேற எந்த பின்விளைவுகளும் இல்லாத ஒரு மருத்துவம் அந்த மாத்திரையும் கூட. அதனால நீங்க அதை எடுத்துக்கலாம். நன்றி. நன்றி. நன்றிங்கய்யா. இது அனுபவத்தில் இப்போ பார்த்தது ரீசெண்டாக, அதனால தைரியமாக சொன்னேங்க. அனுபவத்திலே பார்த்தாச்சு. அதே மாதிரி இப்போ இலை மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மருத்துவங்கள் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளி இலையை 4-5 மடக்கி உள்ளங்கையில் இடது உள்ளங்கையில் வச்சு நைட்டு படுக்கும்போது கட்டிக்கிட்டு ஒரு மேலே ஒரு துணியை சுற்றி கட்டிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. அதுலேயும் ஏதாவது இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் இலையை வந்து அரைச்சி அதை அரைக்கிறது வந்து மிக்சியில் அரைக்கக்கூடாது, கையிலேயே நசுக்கி அந்த சாறு எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கருத்து. அதை சொல்ல மறந்துட்டேன். மிக்சியில் அடிக்க வேண்டாம், அல்லது உரல், சின்ன உரல், தனி உரல் இதுக்குன்னு இருந்ததுன்னா அதை இடிக்கலாம். அப்படி முடியாதவங்க கையிலேயே நல்லா நசுக்கணும்னா அந்த இலை சாறு வரும். அந்த சாரை வந்து ஒரு 5 மில்லி 10 மில்லி ஒரு நாளைக்கு குடிச்சோம்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது அனுபவத்திலையும் நல்லா வந்ததுங்க. நன்றி. அதை சொன்னேன் சார். ஐயா, நம்ம வேற யாரும் கருத்து இல்லைன்னா வாழைக்காலாட்டுக்கு போகலாங்க. கிருஷ்ணந்தரையா, குணாயா வாய்ப்பு இருக்குங்களா? ஐயா, எடுத்து குடிக்கிறது சங்கு அளவு குடிச்சா போதுங்கய்யா. நம்ம ஒரு உடலுக்கு தேவையான அளவு நம்ம சங்கு அளவு 10 ml இருந்து 15 ml நினைக்கிறேன், அந்த அளவு குடிச்சா போதும். அந்த அளவுக்கு அது பலன் ஜாஸ்தி இருக்கும். நிறைய நம்ம இது மாதிரி கஷாயம், இந்த கஷாயம் மாதிரி குடிக்க வேண்டியது இருக்காது. ஆனா பயங்கரமா கசக்கும். எடுத்தா ஒரு சங்கு அளவு குடிச்சிட்டு கூட அனுபவம் ஏதாவது தேனீங்கன்னா அதை சுவைச்சுக்கலாம். நன்றி. நீங்க அடுத்த நிகழ்வுக்கு போகணும். நன்றிங்கய்யா. அப்படிதான் ஒரு 5 ml அல்லது 10 ml தான். அடல்ட்டுக்கே 10 ml தான் மேக்ஸிமம் சொன்னாங்க. நீங்க சொன்னது சங்குங்கிறது வந்து நம்ம குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறது சங்குன்னு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு 5 to 10 ml தானே இருக்கும். சரியா தான் இருக்கு. ரெண்டுமே சரியா தான் இருக்குங்க. சங்கதரையே, நம்ம தாலாட்டு பாடல் பாடலாங்களா? குணாயா ஏதாவது பேச வாய்ப்பு இருக்குங்களா? ஐயா குணாயாவுக்கு மைக் எடுத்து விட ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஐயா. நம்ம தாலாட்டுக்கு வாழை தாலாட்டுக்கு போயிடலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது ஐயா. நம்ம பொதுவாக வாழை தாலாட்டு பாடுறதுக்கு அப்புறம் எந்த ஒரு கருத்து பரிமாற்றமும் செய்யறதில்லை. அதனால ஏதாவது கருத்து பரிமாற வேண்டி இருந்தால் முன்னாடியே ஒரு தடவை கேட்கலாங்கிறதுக்காக கேட்டது. நம்ம வாழை தாலாட்டுக்கு போயிடலாங்க. வாழை தாலாட்டு. ஆராரோ ஆரிரரோ 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 பஞ்சு மெத்த பட்டு மெத்த நீ படுத்துறங்க தங்கம் மெத்த செஞ்சு வச்ச உண்டனுக்கு சின்னவளி நீ உறங்கு. கண்ணுமணி பொண்ணுமணி கட்டழகு தங்கமணி காணாத காட்சி எல்லாம் கண்ணெதிரே காட்டும் மணி. பச்சைமணி பவளமணி அந்த பாலகியால் வாழைமணி நெத்தியில நிலவு வச்சு நித்தம் ஒளி வீசும் மணி. கல் கண்டு பொங்க வச்சு உனக்கு காலையில நான் கொடுத்தேன், நீ கை சூடுது என்று சொல்ல காற்றில் ஊதி ஊதி நான் கொடுத்தேன். வெள்ளியில சொம்பெடுத்து உனக்கு விசம்பாடி பால் கொடுத்தேன், வச்ச பால நீ குடிச்சு வாழையம்மா கண்ணுறங்கு. உச்சியில சோதி வச்சு உள்நாக்கில் அமுதம் வச்சு எனக்கு பந்தி 8 பரிமாறும் பாலகிய நீ உறங்கு. இத்தனைக்கும் மேலாக என்ன வேணும் உந்தனுக்கு, எப்பவுமே நீ உறங்க என் இதயமும் செல்லாடுதம்மா.
இத்தனைக்கும் மேலாக என்ன வேணும் உங்களுக்கு? எப்பவுமே நீயுறங்க என் இதயமும் செல்லாடுதம்மா. ஆராரு அரிரரோ, ஆராரு அரிரரோ, ஆராரு ஆரிரரோ, ஆராரு ஆரிரரோ, ஆராரு ஆரிரரோ, ஆராரு ஆரிரரோ, ஆராரு ஆரிரரோ, ஆத்தாளே நீயுறங்கு. நன்றிங்க. மிக்க நன்றிங்க. நிறைவு செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கடந்த வாரங்களை விட இந்த வாரம் நிறைய நம்ம எதிர்பார்த்த நேரத்தை விட முன்கூட்டியே நிறைவு செய்கிறோம். 2 மணி நேரத்தில் நிறைவு செய்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் 9 மணி, அதாவது 3 மணி நேரத்தில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். இந்திய நேரப்படி 9 மணிக்குள்ளே முடித்து விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். ஏன்னா மற்றவங்க நீண்ட நேரம் நம்ம எடுத்துக்கும்போது நம்மளோட கருத்துக்கள் போய் சேர்றதில் ஒரு தொய்வு ஏற்படுது. எல்லோருக்குமே 3 மணி நேரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக போயிடுது. நம்ம கருத்துக்களை கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்துக்கான முயற்சி எடுத்திருக்கோம். சித்தரோட ஆசீர்வாதம் நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம தொடருவோம். இனிதே வாழைத்தாய் தாலாட்டு நிறைவானது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இருளம் குருவர்களும் சித்தர்களின் பேரருளும் எப்போதும் நம்மை வழி நடத்தட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நிறைவு செய்கிறோம். நிறைவு நிறைவு நிறைவு.